பண்ணி எங்களுக்காக கர்த்தர் யுத்தங்களை ஆரம்பிப்பீராக. யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். சேர்த்து கொண்டு என் பிரியமே
என் சமூகத்தை நாடி தேடினால் போதும், உனக்காக நான் யுத்தங்களை தொடருவேன், உன் யுத்தங்களை ஓய பண்ணுவேன், உனக்காக நான் யுத்தங்களை ஆரம்பிப்பேன்.
திருப்பி அனுப்புவீராக. ஒரு பெரிய பிரசன்னம் செய்யாததை ஒரு நிமிட தெய்வீக பிரசன்னம் செய்து விடுமே. இப்போதும் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே பலமாய் இறங்கி வந்து அவர்களை தைரியப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம், ஆற்றி தேற்றினதற்காய் ஸ்தோத்திரம். நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று இஸ்ரவேலுக்கு சொன்னீரே, அதையே உடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறதை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறதை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டே. உங்க சத்தத்தை தேவன் கேட்கட்டும். என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கட்டும். நீர் இல்லாமல் ஆண்டவரே, என்னை தள்ளாமல் என்னை சேர்த்துக் கொண்டீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை சார்ந்து கொள்கிறோம். இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறோம். உடைய வசனத்தை நம்பி நிற்கிறோம். ஆவியானவரை முற்றுமுடிய எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஓடி ஆடி பிரயாசப்பட்டு எங்க யுத்தத்தை நடப்பிக்கிறதை விட்டுட்டு இனி உடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். உடைய சமூகத்தை நாடுவோம். உடைய முகத்தை தேடுவோம். வாக்கு கொடுத்தீரே, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். தேவரீருடைய இளைப்பாறுதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதலே. காலைவேளையிலே உம்மை சார்ந்து கொள்கிறோம். எங்க யுத்தங்களை உடைய பாதத்தில் வைக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் போது நாங்கள் உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன், நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். கர்த்தர் என் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிறதை, கர்த்தர் எனக்காக வாய் திறந்து பேசுகிறதை, நீர் செய்யும் யுத்தம் காண்பேன், நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். ஒரு வியாதி பலவீனத்தோடு கர்த்தர் செய்கிற யுத்தத்தை காண்பீர்கள். மாத்திர மருந்து செய்யாததை கர்த்தர் செய்கிறதை இனி காண்பீர்கள். உங்க பிரச்சனைகளோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதை காண்பீர்கள். உங்க போராட்டத்தோடு கர்த்தர் டீல் பண்ணுகிறதை பார்ப்பீர்கள். இனி உங்க பலத்தினால் அல்ல, கர்த்தராலே, என் தேவனாலே ஒரு பதிலை தாண்டுவேன். என் பலவீனத்தினால் அல்ல, கர்த்தராலே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தேன். நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தேன். நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். ஆண்டவரே, முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் எங்களோடு இரும் மீது என்று பொறுப்படுத்துகிறோம். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஒரு நல்ல கைதட்டி கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே அமருங்கள்.
தேசத்திற்காக கொஞ்சம் நேரம் கழித்து ஜெபிக்கலாம். பிள்ளைகள் மனநாசம் சொல்ல வருவாங்க. வாங்க, வசனம் சொல்ல வாங்க பிள்ளைகள். ஓடியா ஓடியா ஓடியா. எந்திவன் நாங்களை எல்லாம் நம்மையாக்கிடுவே என்னை தொல்லும். கர்த்தோட வீட்டில் நீர் தன் நகலை நிறுத்திருப்பேன். சங்கீதம் 26. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். செப்பனியா 3:20. சகல ஜனங்களே கைக்குட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தத்துடன் ஆட்பரியுங்கள். உன்னதமானவராகிய தேவன் பயங்கரமானவரும் பூமி எங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். சங்கீதம் 34:1-10 வரை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி காத்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுகண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நானா வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருள் அந்தகாரப்படுத்தாது. இரவு பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. சங்கீதம் 139 7-12 வரை வசனங்கள். நான் உனக்கு சொன்னதை செய்யலும் கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15. சங்கீதம் 96 1-5 வசனங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களின் தேவர்கள் விக்கிரங்களும் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னுடைய கேடமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறேன். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடனே அவரை ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததியின் முன் வாருங்கள். சங்கீதம் 100:1-2. சங்கீதம் 119 36-40 வரை வசனங்கள். என் இருதயம் பொருளாசின் மேல் சாராமல் உமது சாட்சியில் மேல் சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உமது நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உமது கட்டளை மேல் வாஞ்சியா இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியுமா. சங்கீதம் 96 1-5 வரை வசனங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்கும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஆமென். You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflow. Honor my I come tell you they don't want. I come நீ என்ன கோட்டை தேவன் தவறுகள் என்று சொல்வேன்.
நான் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அப்போ 30 ரேடியேஷன் கொடுக்கும்போது வந்து ஒரு சாட்சி சொன்னேன். முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே சர்ச்சைக்கு வந்தேன் ஜூலையில். இப்போ ஒரு 7 months ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு பிரஸ்ட்டில் வந்து நான் ஓப்பனாக பேசுகிறேன், 12 கட்டி இருந்தது, கேன்சர் கட்டி. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருக்குள்ளே ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கழுத்துலையும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அப்போது நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க டாக்டர், பிரஸ்ட்லேயும் ஆப்ரேஷன் ஆகிட்டு, ஆனால் இப்போ எனக்கு கழுத்தில் இருக்கிறது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, சரி பெட்டு ஸ்கேன் எடுத்துருங்கன்னாரு. அப்போ போன சாட்டர்டே எடுத்துகிட்டு எனக்கு ரிசல்ட் வந்துட்டு, அந்த ரிசல்ட்டில் வந்து ஒரு 3 நாள் கழித்து ரிசல்ட் வாங்கினேன். அப்போ இதை நான் பார்க்கும்பொழுது பார்த்தா எல்லாமே நோ எவிடன்ஸ்னு போட்டோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே என்ன பண்ணேன், டாக்டர்கிட்ட போய் காட்டுறதுக்காக போனேன். அப்புறம் என்ன உங்களுக்கு கேன்சர் செல்லே எங்கேயுமே காணோமே, எப்படி போச்சு அப்படின்னாரு. இது சர்ச்சைக்கு நான் வந்ததுனால கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். இன்னொன்று பாஸ்டர் பிரவீன் அவங்க நான் முதல் ஃபோன் பண்ணும்போது, நீங்கள் இங்கே வாங்க மல்லிகா, எங்கள் அம்மா மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டுதேன். அவர் பார்க்கலையோ பார்க்கலையோ பட் அந்த வார்த்தை என்னை நல்லா பலப்படுத்திச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நிச்சயமாகவே அம்மாவாகவே பார்த்துக்கொள்வார். ஸ்தோத்திரம். நீங்கள் வர்ற எல்லாருமே தாயின் தகப்பன சகோதரர் சகோதரியுமாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மருமகளுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸாக ராமநாதபுரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் 8 வருஷமாக கேன்சர் கிடைக்கல. 7 லட்சம் 8 லட்சம் கேட்டாங்க. ஆனால் நான் ஜெபத்திலே ஒவ்வொரு வாரமும் குழந்தைகளை பார்க்க முடியாமல், ஏசப்பா என் கையில் துட்டு கிடையாது, பைசா இல்லாமல் கேன்சர் கிடைக்கட்டும், ஒன்று தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கிடைக்கட்டும். நான் எப்பவும் ஜெபக்குறிப்பில் எழுதிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் 10 பைசா செலவு இல்லாமல் இப்போ கேன்சர் கிடச்சி இப்போ ஒரு வாரமாக போன ஞாயிற்றுக்கிழமை வேலையை ஜாயின் பண்ணிட்டோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். குலசேர்பட்டணத்துக்கு ஜெபம் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்து கொண்டு இருக்கிறது. அதுக்காக ஜெபிப்போம். சோஸ்திரம் எல்லாரும் ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி பார்ப்போம். சோஸ்திரத்தை செலுத்தும். அன்புள்ள பரம தகப்பனே, அப்பா அம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆவியானவரே அப்பா அம்மை துதிக்கிறோம். அப்பா யெகோவா ஈரே அப்பா சோஸ்திரம். யெகோவா ஷமா அம்மை துதிக்கிறோம். எல் ரோயி அம்மை துதிக்கிறோம். அப்பா எல் ஷடாய் அப்பா அம்மை துதிக்கிறோம். யெகோவா ஷாலோமாய் சமாதானம் அளிக்கிற தேவனாய் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனே அப்பா சோஸ்திரம். எங்கள் தேசத்தை நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. வானெங்கும் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்க முடிய கண்கள் எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்க்கட்டும் அப்பா. அப்பா சோஸ்திரம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற அப்பா ஒவ்வொரு ஸ்டேட்டையும் தேவனே நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் உமக்கு பிரியமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனே நீர் அதை எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் என்ற வார்த்தையின்படி அப்பா உமக்கு பிரியமில்லாத அப்பா சோஸ்திரம். எங்கள் தேசத்தில் அதிகமாக இருக்கிற இந்த லஞ்சங்கள் ஊழங்கள் அப்பா சோஸ்திரம் அப்பா. அப்பா சோஸ்திரம். அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. தேவனே எடுத்து போடுங்க. எங்கள் தேசத்திலிருந்து இந்த ஒவ்வொரு காரியத்தை நீர் எடுத்து போடுங்கப்பா. அப்பா இச்சைகளை எடுத்து போடுங்க, கடத்தல்களை எடுத்து போடுங்கப்பா, கற்பழிப்புகளை எடுத்து போடுங்கப்பா. தேவனே அப்பா சோஸ்திரம். எங்கள் மக்கள் முழுவதும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு தெய்வீக கிருபை இறங்கி வரட்டும். இந்த தெய்வீக கிருபை இறங்கி வரட்டும் அப்பா. அப்பா உம்மை அறியாத ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கப்பா. அழிந்து போகிற ஆத்மாக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கப்பா. அப்பா கட்டுகளில் இருக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கப்பா. நாங்கள் அவங்க ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பார்க்கிறோம். அவர் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம்ப்பா. அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்களும் ஒரு காலத்தில் அழிந்து போய் கொண்டு இருந்தோம்ப்பா. உண்மை அறியாமல் இருந்தோம். யாரோ எங்களுக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜபம், யாரோ எங்களுக்காக அப்பா சோஸ்திரம் பட்ட பிரயாசம் எங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பாய் மாறிச்சப்பா. அதே போல ஒரு ரட்சிப்பின் அக்னி எங்கள் தேசத்தில் கட்டவிழ்க்க போவதற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. வருகிற நாட்களிலே எங்கள் தேசத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை தேவனே அப்பா சோஸ்திரம் நீர் கொண்டு வர போவதற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் இந்திய தேச மக்களுக்காக சிலுவை சுமந்தீர். நீர் அவர்கள் பாவங்களுக்காக சிலுவை சுமந்தீரப்பா. அவர்கள் சாபங்களுக்காக சிலுவை சுமந்தீர். அவர்கள் நோய்களுக்காக சிலுவை சுமந்தீரப்பா. அவர்கள் துக்கங்களுக்காக சிலுவை சுமந்தீரப்பா. நீர் சிந்தின ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணாய் போகாதபடி அப்பா அது இந்திய தேசத்திற்கு ரட்சிப்பாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதலாய் மாறும்படி நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் தேசத்தில் கிரியை செய்யட்டுமப்பா. இயேசுவின் ரத்தம் ரட்சிப்பாய் மாறட்டுமப்பா. நாங்கள் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க மீது ரட்சிப்பின் அக்னியை ஊற்றுங்கப்பா. நாங்கள் யாரோடெல்லாம் பேசுகிறோமோ அவர் மீது ரட்சிப்பின் அக்னியை ஊற்றுங்கப்பா. யார் பேரெல்லாம் எழுதி வச்சு ஜெபிக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படட்டும், சபைகளிலே சேர்க்கப்படட்டும், உண்மை அறியட்டுமப்பா. தேவனே அப்பா சோஸ்திரம். இந்த நேரத்தில் எங்கள் தேசத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா யாராச்சும் எங்களுக்கு அப்பா சோஸ்திரம் சுகத்தை தர மாட்டாங்களா? யாராச்சும் எங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாங்களா? யாராச்சும் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டாங்களான்னு சோஸ்திரம் தேடி ஓடுகிற ஜனங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனே நீர் அவர்களை தொடுங்கப்பா. நீரே மெய்யான தேவன அறிகிற அறிவை கொடுங்கப்பா. அப்பா அவர்களை தொடுங்க தொடுங்க தொடுங்கப்பா. உண்மை அறியாத ஜனங்களாக இருக்கலாம், உண்மை அறியாத ஜனங்களாக இருக்கலாம். ஆனாலும் அவர்களை தேசங்களில் கட்டளையிடுங்கப்பா. குறிப்பாக மிஷினரிக்கு எதிராக எழும்பும் சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம்ப்பா. அப்பா தேவனே மிஷினரிகளுக்கு நீரே பாதுகாப்பா. அவர்கள் குடும்பங்களுக்கு நீரே பாதுகாப்பா. அப்பா சொந்த ஊரை விட்டு சொந்த ஜனங்களை விட்டு மொழி தெரியாத இடத்துல போய் அப்பா சோஸ்திரம் உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஜனங்களை அப்பா சோஸ்திரம் மிஷினரிகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு விசேஷித்த கிருபை இருக்கட்டுமப்பா, ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கட்டுமப்பா. அவருடைய ஒவ்வொரு தேவைகளை நீர் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றியப்பா. நன்றி ராஜா. எங்கள் தேசத்தில் பசி பட்டினி வேண்டாம்ப்பா. அப்பா நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். நீர் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுக்க அறிந்த தேவனா இருக்கிறப்பா. நாளை குறித்து நாங்கள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டோமப்பா. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளப்பா. நீர் எங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. அப்பா இந்த தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா சோஸ்திரம் இந்த தேசம் மீது ஒரு பாதுகாப்பையும் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா சோஸ்திரம் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாதபடி யெகோவா ஷாலோமா இருந்து நீர் ஒரு சமாதானத்தை எங்கள் தேசங்களிலே கட்டளையிட போவதற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. சோசரிக்கிறோம். இந்திய தேசம் முழுவதும் உடைய கரத்திலே ஒப்போடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஒரு விஷயம் எங்கள் சபையை உடைய கரத்திலே ஒப்போடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களை இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. நீர் வாக்கு மாறாத தேவன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனாலும் உடைய வார்த்தை மாறாதப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துல எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும் அப்பா. அப்பா நாங்கள் யாரையும் நோக்கி பார்க்க போறதில்லப்பா, மனுஷங்களை நோக்கி பார்க்க போறதில்ல, எங்க சபையாரை கூட நோக்கி பார்க்க போறதில்லப்பா. உம்மிடத்துல இருந்து ஒத்தாசை வரட்டும் அப்பா. இந்த சபையை நீங்க கட்டி கொடுங்கப்பா. எல்லா தேவைகளையும் நீங்க செய்து கொடுங்கப்பா. இந்த செங்கல்களில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த இடம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த இடத்துல ஒரு மகிமையான சபையை நீர் எழுப்பி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. முன்னிருந்த ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பின்னிருந்த ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும்படி இன்னும் அநேக அற்புத அதிசயங்களை சபையில எழுப்பி கொடுங்கப்பா. தீர்க்க தரிசனங்களை எழுப்பி கொடுங்கப்பா. இன்னும் நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை எழுப்பி கொடுங்கப்பா. அப்பா நாங்கள் சபை கட்டி முடிக்கும் பொழுது எங்க சபை 200 100 அல்ல, ஆயிரங்கள் லட்சங்களாய் பெருகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நீர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. ரட்சிப்பு தேவனுடைய நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட ரட்சிப்பை எங்க சபைகளில் நீர் ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா வருகிற நாட்களில் இந்த சபை ஆத்மாக்களை நிரம்பட்டும். இடம் கொள்ளாதபடி ஆத்மாக்களை நிரம்பட்டும் அப்பா. இடம் கொள்ளாதபடி ஆத்மாக்களை நிரம்பட்டும் அப்பா. எங்களுக்கு ஆத்மாக்களை கொடுங்க, எங்களுக்கு ஆத்மாக்களை கொடுங்கப்பா. அப்பா நாங்க எந்த சொத்து சுகம் சேர்த்து வச்சாலும் சேர்த்து வைக்கலாலும் ஆத்மாக்களை சேர்க்கிறவர்களா எங்களிடம் மாற்றுங்கப்பா. அப்பா சோஸ்திரம் பரம கானானுக்கு வரும்போது நான் தேவனுக்காக இத்தனை ஆத்மாக்களை கொண்டு வந்தேன், என் தேவனுக்காக இதை செஞ்சேன்னு அப்பா சோஸ்திரம் அறிக்கையிடும்படி அப்பா ஒரு நிம்மதியா இருக்கும்படி தேவனே ஒரு நல்ல ஆத்மா ஆதாயத்தை அப்பா எங்க சபையில ஒவ்வொருத்தருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா விசேஷமா எங்க சபை மக்கள் ஒவ்வொருத்தரையும் கரத்துல ஒப்போடு ஜெபிக்கிறோம். எங்க ஊழியக்காரங்களையும் ஊழியக்கார குடும்பத்திலையும் கரத்துல ஒப்போடு ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு நீங்க அறிவீங்கப்பா. நீர் தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. என் தேவன் தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. அப்பா நாங்க ஒருபோது யாரையும் மனுஷரையோ எங்க சொந்த பந்தங்களையோ நோக்கி பார்க்காதபடி தேவனே உண்மை
உண்மையே முதன்மைப்படுத்தி உண்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்கப்பா, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து, சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் கரங்களை பிடிங்க. கண்ணை மூடி அப்படி ஜெபம் பண்ணுங்க. கரம் பிடித்திருக்கிறவர் தேவனை அவர்களை ஆசீர்வதியும் என்று வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம். ஆண்டவரே, இந்த மகளை வாளாக்காமல் தலையாக்கும், இந்த மகனை நீர் கீழாக்காமல் மேலாக்குவீராக, இவருடைய போக்கை வரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, சிறிதும் பெரிதுமான தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இவர்கள் பலவீனத்தோடு இருப்பார்களா, இவர்கள் பலவீனம் நீங்கட்டும் ஆண்டவரே. இவர்களுக்கு சுகம் உண்டாயிருப்பதாக. இவருடைய பணம் வீண் விரயமாக கூடாது ஆண்டவரே. எக்காரணத்தை கொண்டு இவர்களுடைய தகப்பனை உழைப்பின் பலனை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, அப்பா பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் என்று சொன்னீரே, அந்த நிறைவான ஆசீர்வாதத்தின் பலன் இந்த மகன் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, இந்த மகள் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களை தகப்பனை வாக்கு கொடுத்திருக்கிறீரே, உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு இந்த மகன் மேல் இறங்கி வருவதாக. இவர்களை தகப்பனை நீர் வாளாக்காமல் தலையாக்குவீராக. இவர்கள் போகும் இடமெல்லாம் தேவன் கடந்து செல்வீராக. இவர்களுக்கு முன்பாக உம்முடைய சமூகம் இருப்பதாக. கோணலானவைகளை செம்மையாக்குவீராக. இவர்கள் போகும் இடமெல்லாம் உம்முடைய நாம மகிமைப்படத்தக்கதாய் இவர்களை நற்கந்தமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. பரலோகத்தின் தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு நான் கரம் பிடித்திருக்க இந்த மகனை, இந்த மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இப்போ அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. முகத்தை பார்த்து, கர்த்தர் உங்க மேல அன்பாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கே குமாரனுக்கே தெரியாது, பிதா ஒருவருக்கு தான் தெரியும். ஆக வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் ஒரு கணக்கு சொன்னார் பாருங்க. அந்த கணக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு உணர்த்துதலை உண்டு பண்ணது. ஆதாம் முதல் நோவா வரைக்கும் எத்தனை வருடம்? ஆதாம் முதல் நோவா வரையிலும் என்ன வேதம் படிக்கிற நீங்கள் சொல்லுங்களேன். இது வரைக்கும் கேட்கலையா? ஆதாம் முதல் நோவா வரையிலும் 2000 ஆண்டுகள். நோவாவுக்கு அப்புறம் ஆபிரகாம் வரையில் 2000 வருஷம். ஆபிரகாமுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வரையில் 2000 வருஷம். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இது வரைக்கும் இப்போ எத்தனை? 2024. இயேசு கிறிஸ்து மரித்தது 33 வயதில். அப்போ இப்போ வருஷம் எத்தனை? 24. 2024. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது இடையில? அவர் என்ன கணக்கு சொல்கிறாருன்னா, ஒரு ஆண்டவருடைய கணக்கின்படி முடிகிறது 6 வருடம் முடிந்து 7வது வருடம் துவங்கையில் ஆண்டவருடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிற இந்த 6 வருடம் பூர்த்தியாக போகிறது. ஆக ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது. ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள்னு சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் நிச்சயமாகவே அது இன்னும் 8 ஆண்டுகளில் ஆண்டவர் வருவார்னா எனக்கு ஒரு ஆவல். இப்போ வராங்கன்னு ஒரு 8 வருடம் இருக்குது. இதுக்குள்ளே நம்மளை முடிந்த அளவுக்கு தேவனுடைய பணியை செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவார்னு. ஆகவே எனக்கு என்று எடுத்துக்கொள்வதை விட நமக்கு என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படுவோமானால் தேசம் சீக்கிரமாய் சந்திக்கப்படும். ஆமென். கர்த்தர் நல்லவர். மீதியான பகுதியில் நம்முடைய போதகர் கரத்திலே கொடுக்கிறேன். கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். பாஸ்டர், நான் திருநெல்வேலிக்கு வரேன், நான் உங்கள் சபைக்கு தான் வரப்போகிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் என்கிட்ட உங்கள் சபைக்கு போக சொன்னார். ஆமாம், கர்த்தர் சொன்ன இடத்துக்கு வந்தால் என்ன உண்டாயிரும்? ஆமாம், அது பிரவீன்குமார் ஜோமணி அல்ல, கர்த்தர் சொன்னதினால் சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம சபை ஆண்டவர் எவ்வளோ நேசிக்காக இருப்பாருங்க. ஆமாம், திருச்சியில் எங்கேயோ இருக்கிற ஒரு டீச்சர்கிட்ட போய் நீ திருநெல்வேலிக்கு போனன்னா
ஸ்தோத்திரம். நீ திருநெல்வேலிக்கு போன்னு சொல்லி, அதுவும் நீ எந்த சபைக்கு போகணும்? ஆமாம், நீ பிரவீன் பாஸ்டர் சர்ச்சுக்கு போன்னு சொன்னாராம். அவங்களுக்கு ஐபிஆனா கூட தெரிஞ்சிருக்காது. ஆமாம், நீ பிரவீன் பாஸ்டர் சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். அவங்க திருச்சியில் இருக்கும்போதே என்கிட்ட சொன்னாங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்முடைய சபையை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த சபையில் இருக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அவங்க நமக்கு ஊழியத்தில் பெரிய உதவியாக இருப்பது சந்தோஷம். அந்த ஃபோன் மினிஸ்ட்ரியில் அநேகருக்கு ஜெபம் பண்ணுறாங்க. குடிகாரர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய ஜெபம் உதவியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், இந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. யார்? நம்ம தேவி அம்மா சாட்சி சொல்லிட்டு போயிட்டாங்களா? இருக்காங்களா? ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் விதைப்பின் காணிக்கையில் அந்த கவர் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி கவரில் அது நிறைய ஒரு கோதுமையை போடுற மாதிரி ஒரு படம் உள்ள ஒரு கவர் உண்டு தெரியுமா? அந்த கவரில் அவங்க பணத்தை வச்சு என் மருமகளுக்கு டிரான்ஸ்ஃபர் வேண்டும்னு எழுதி வச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒரு முறையோ ஜெபம் பண்ணேன். அவங்க அந்த டிரான்ஸ்ஃபர் சொன்ன உடனே எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வந்தது. போன வருஷம் விதைப்பின் காணிக்கை போடும்போது, ஆமாம், அந்த கவரை ஒவ்வொரு கவராக வச்சு ஜெபம் பண்ணும்போது அவங்க கவரில் என் மருமகளுக்கு டிரான்ஸ்ஃபர் வேண்டும் என்று அவங்க எழுதினது எனக்கு, நான் ஜெபம் பண்ணேன். ஒரு தடவையோ 2 தடவையோ தான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் நானும் மறந்துட்டேன். ஆனால் கர்த்தர் அதை என்ன செய்யலை? மறக்கவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்குது. அவங்களுக்கு கூட மறந்துக்குமா என்ன தெரியல. நீங்கள் எழுதி வச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 7 லட்சம் 8 லட்சம் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் 7 லட்சம் இல்லை 8 லட்சமும் அல்ல, விதைப்பின் காணிக்கையை நினைவு கூர்ந்து அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க கூட தூத்துக்குடி மாவட்டம் கிடைச்சா போதுனாங்க. ஆண்டவர் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே இன்னைக்கு ஒரு போஸ்டிங்கை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், விதைப்பின் காணிக்கையை எதிர்பார்ப்போடு விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க விதைச்சிட்டு போயிடுவாங்க, ஆனால் அது விளைந்து கொண்டே இருக்கும். ஏற்ற வேளையிலே அதை அறுத்தெடுப்பதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்கள் ஆண்டவரை இதனால சோதித்து பாருங்கள்னு அவர் சொல்லியிருக்கார். அதனால் ஸ்தோத்திரம். விதைப்பின் காணிக்கையை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. ஏதோ பாஸ்டர் அவர் தேவைக்காக கேட்குறதா நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். விதைப்பின் காணிக்கையிலிருந்து தசம பாகத்தை எடுத்து தான் நான் வட இந்தியாவுக்கு அனுப்புவேன்னு சொன்னேன். ஆனால் ஒரு மன உற்சாகம். ஸ்தோத்திரம். தசம பாகத்தை விட அதிகமாக மொத்தம் எவ்வளோ வந்தது? ஒரு நகையும் வந்திருந்தது, பணமும் வந்தது. மொத்தம் ஒரு வர்ணபா மொத்தம் எவ்வளோ வந்தது? 1:48 தசம பாகம் எவ்வளவு? 14,800 தானே? ஆமாம், நம்ம 25,000 ரூபாய் வட இந்திய மிஷினரிக்காக விதைப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுலேயும் பாஸ்டரம்மா ஒரு 50,000 விதைங்க அப்படின்னாங்க. ஏண்டி சர்ச்சை கட்டுறதுக்குள்ளே எனக்கு பிட்டி பிதுங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பைசாவையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். வட இந்தியாவுக்கு கொண்டு போய் 50. சரி, பாஸ்டரம்மாவுக்கு ஆண்டவர் பெரிய விசுவாசத்தை தந்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நான் வேண்டான்னு சொல்லலை. கர்த்தர் இஷ்டமானால் இன்னும் நம்ம என்ன செய்வோம்? விதைப்போம். ஏதோ என் விசுவாசத்துக்கு நான் ஒரு 25 எடுத்து நினச்சிட்டேன். ஆக்சுவலாக 14,800 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? விதைச்சிருக்கணும். ஆனாலும் நம்ம 25,000 விதைப்பதற்கு ஆண்டு உதவி செஞ்சார். கர்த்தர் இஷ்டமானால் இன்னும் அதிகமாக நம்ம வட இந்தியாவில் என்ன செய்வோம்? எனக்கு நல்லா தெரியும். ஒரு தேவை நிறைந்த இடத்துல இடமில்லாமல் கஷ்டப்படுகிற ஒரு மக்கள் கூட்டத்திற்கு அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? விதைத்திருக்கோம். அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி, ஸ்தோத்திரம், அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் குழந்தைய பார்க்க முடியாமல் அவர் ஜெயிலில் இருந்தார் அந்த ஊழியக்காரர். ஸ்தோத்திரம். அந்த நாட்கள், அந்த குழந்தை பிறந்த அந்த நாட்களில் அவர் ஜெயிலில் இருந்தார். ஆனாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். ஆமாம், அவரை பார்த்து அந்த காணிக்கையை கொடுப்பதற்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆனதுனால ஒரு 1/2 மணி நேரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பேசணும், ஜோம் பண்ணோம், அந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், ஸ்தோத்திரம், எங்கள் மக்கள் எவ்வளவு தூரத்துலேருந்து வராங்க தெரியுமா? எவ்வளோ தூரத்திலிருந்து கால்நடையா, சைக்கிளில், பஸ்ஸில் ஏறி இவ்வளோ தூரம் நடந்து, ஸ்தோத்திரம், ஆமாம், இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடந்து பிரயாணம் பண்ணி ஆலய ஆராதனைக்காக ஜனங்கள் ஓடி வருகிறார்கள் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம், எனக்கு தெரியல, 3 மணி நேரம் யாராவது ட்ராவல் பண்ணி வர்றீங்களா இந்த ஆராதனைக்கு? 2 மணி நேரம், 1 மணி நேரம், ஸ்தோத்திரம், 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர்றீங்க. வெரி குட். மரிதாஸ் ஐயா, கல்லத்தி கிணறு, வெரி குட், ஸ்தோத்திரம், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆமாம், ஆனால் பாருங்கள், நீங்கள் எதுவும் சைக்கிளில் வந்தீங்களா, நடந்து வந்தீங்களா? ஆமாம், அந்த வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் சைக்கிளில் நடந்து
ஆமாம், சாப்பாடை கட்டி கொண்டு வந்து அவங்க கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தை அவர் சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் இஷ்டமானால் அந்த ஊழியக்காரர் ஒரு முறை நம்ம கூப்பிடுவோம், அவருக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம காசு கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது ரெண்டாவது, அவருக்காக நம்ம ஜெபிக்கணும். உத்தரப்பிரதேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இன்னும் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கல. ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். சொந்தமாக இடம் இல்லை, வாடகை கட்டடங்களில் கூடி ஆராதிக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தென்னிந்திய திருச்சபைகள் தான் அந்த திருச்சபைகள் என்ன செய்ய வேண்டும்? தாங்கி நடத்த வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். நாம் அதை தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த விதைப்பின் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக நம்ம பயன்படுத்தி வருகிறோம். இன்னும் காலம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த வாரமும் கடைசியாக அடுத்த வாரமும் கூட நீங்கள் அந்த விதைப்பின் காணிக்கையை செலுத்தி முடிப்பதற்கு பிரயாசப்படுங்கள். அதற்குரிய கவர் இருக்குது. விதைப்பின் காணிக்கையை குறித்து ஒன்றுமே தெரிலன்னு சொன்னீங்கன்னா இங்கே உள்ள விசுவாசிகள்கிட்ட கேளுங்க. அதனால் உண்டாகிற பிரயோஜனத்தை நீங்கள் அறிந்து நீங்களும் நன்மை அடைவதற்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தருகிறோம். அல்லேலூயா. எனவே அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. நம்ம காலம் பூரா விதைக்கிறது இல்லை, விதைப்பதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் தந்திருப்பார். ஆனால் அந்த காலத்தில் விதை நெல்லை செலுத்துவதற்கு நம்ம பிரயாசப்படும் போது அது முளைத்து அது விளைந்து ஏற்ற காலங்களிலே பலன் கொடுக்கிறதாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஸ்தோத்திரம், தொடர்ந்து சபையின் மூலமாய் வருகிற ஒவ்வொரு அறிவிப்புக்கும் கவனமாய் செவி சாய்ப்பீர்களானால் கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். நான் 5 பாயிண்ட் இன்னைக்கு பேசணும்னு மனசில் வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது பேசி முடிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. தாவீதின் அடைப்பையிலே 5 கற்கள் இருந்தது. ஸ்தோத்திரம். அதில் ஒரு கல்லே போதுமானதாக இருந்தது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு. ஆனாலும் கர்த்தர் தாவீதின் கைகள் எத்தனை கல் கொடுத்திருந்தாரு? 5 கல் கொடுத்திருந்தார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஸ்தோத்திரம். அந்த 5 கற்களையும் தாவீதுக்குள்ளிருந்த 5 குணாதிசயங்களுக்கு ஒப்பனையாய் நான் பார்க்கிறேன். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். தாவீது கோலியாத்தை அடிச்சு கொண்ட விஷயம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை மட்டும்தான் நான் தியானிக்க போறேன், வேற எங்கேயும் சுற்றி வர போறதில்லை. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தாவீது கோலியாத்து கதை எனக்கு தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஈசாய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 8 பிள்ளைகள். அவருடைய 8வது பிள்ளை பேர் தான் தாவீது. அவருடைய மூத்த பிள்ளைகள்லாம் பலசாலிகளாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் இராணுவத்துக்கு அனுப்பிட்டாரு. அந்த நாட்டு ராஜா பேரு சவுல். அந்த சவுல் ராஜா கிட்ட இந்த ஈசாய் என்ற தகப்பனுடைய பிள்ளைகள் எல்லாம் போய் போர் சேவகர்களாக வேலை செய்தார்கள். ஸ்தோத்திரம். அப்படி அவங்க போர் சேவகராக வேலை செய்து கொண்டிருக்கும் போது 8வது பிள்ளை வீட்டில் இருந்து ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தான். அவங்க அப்பாவுக்கு ஒரு ஞாபகம், என் பசங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி வீட்டில் கொஞ்சம் அப்பம் சுட்டு, பணியாரம் சுட்டு, பால் கட்டிகளை எடுத்து, அதிரசங்களை சுட்டு கடைசி பிள்ளை கையில் கொடுத்து, உங்கள் அண்ணமாரெலாம் அங்கே யுத்தத்தில் வனாந்திரத்தில் யுத்தத்தில் நிற்காங்க, பள்ளத்தாக்கில் யுத்தத்தில் நிற்காங்க, அங்கே போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி தகப்பன் அந்த 8வது பிள்ளை கையில் அப்பம், பால் கட்டிகள், அதிரசத்தை, முறுக்கெல்லாம் கொடுத்து அண்ணமாரை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அப்பா அனுப்பி விடுறார். இந்த தாவீது கடைசி பிள்ளை அந்த அப்பம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அண்ணமாரை பார்க்க போனா அண்ணமாரெல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு பார்த்தா அங்க கோலியாத் என்ற ஒரு பெரிய அரக்கன், ராட்சசன், 7 முழம் அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்ல. இப்படி சொல்லலாம் 9 அடி. 7 முழம்னா பைபிள்ல 7 முழம் அப்படின்னு 9 அடி. அவ்வளோ உயரமான ஒருத்தன், நார்மலான ஆளை விட பயங்கர உயரமான ஒரு ராட்சசன் அங்கே நின்று. ஸ்தோத்திரம். 2 மலை, இந்த பக்கம் மலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க, இந்த பக்கம் மலையில் மோவாபியர் நிற்கிறாங்க. மோவாபியருக்கு தலைவனாக கோலியாத் என்று ஒருவன் நிற்கிறான். இந்த பக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக சவுல் என்ற ஒருவன் இருக்கிறான். ஆனால் இந்த மோவாப் மக்களுடைய தலைவன் கோலியாத் இப்படி சொல்கிறான், ஒருவன் என்னிடத்தில் வந்து சண்டை போட வாங்க, நான் ஜெயிச்சா நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமை, நான் தோத்தா நாங்கள் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய கர்ச்சிப்பை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி கலங்கி நின்றார்கள் என்று 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நிற்கும் போது தான் தாவீது அங்கே போய், அண்ணே இந்த பயலுக்காக போய் கவலைப்படுறீங்க, நான் போய் இவனை அடிச்சுட்டு வந்துட்டுமா அப்படின்னு தாவீது கேட்குறான். இப்போ அண்ணமாருக்கு எப்படி இருக்கும்? டேய், நாங்கள்லாம் மிலிட்ரி பீப்புள்ரா, மசில் பாரு, இவ்வளவு மசில் இருக்கிற நாங்களே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அமைதியாக இருக்கிறோம், பயந்து போயிருக்கிறோம்.
நீ என்னடா ஆடு மேய்க்கிற பையன், நீ வந்து அவனை போய் அடிக்க போகிறான் பிடிக்க போகிறாங்க, வம்பா செத்து போகாத, கிளம்பு, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. நான் இப்போ அப்படியே கொஞ்சம் பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன். இப்போ தாவீது தனக்குள் இருந்த குணாதிசயங்களில் முதல் குணாதிசயத்தை வெளியெடுக்கிறார். அது என்ன தெரியுமா? இனி வரும் பலன்களின் மேல் நோக்கமாயிருக்கிற ஒரு குணாதிசயம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கிற ஒரு சுவாபம். அது தாவீதினுடைய குணமாக இருந்தது. தாவீதுக்குள்ள இருந்த 5 குணங்கள், கோலியாத்தை மேற்கொள்வதற்கான 5 குணங்கள். நான் ஏன் தெரியுமா இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன்? உங்களுக்கும் கூட உங்களை பயமுறுத்துகிற கோலியாத்துக்கள் உங்களுக்கு எதிரே நின்று கொண்டிருக்கலாம். உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் நிற்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கலாம், உங்க ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் சில கோலியாத்துக்கள் நிற்கலாம். ஸ்தோத்திரம். அந்த கோலியாத்துக்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். தாவீதுக்குள்ளே இனி வரும் பலன் மேல் ஒரு நோக்கம் இருந்தது போல உங்களுக்குள்ளும் இனி வரும் பலன்களின் மேல் ஒரு நோக்கம் இருக்குமானால் தாவீது கோலியாத்தை ஜெயித்தது போல நீங்களும் கோலியாத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கோலியாத்தை ஜெயிப்பதற்கு தாவீதுட்ட 5 சுவாபங்கள், 5 கேரக்டர் இருந்தது. அதுல முதல் கேரக்டர் இனி வரும் பலன் மேல் உண்டாயிருக்கிற ஒரு நோக்கம். விசுவாச வீரர்களின் பட்டியல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல மோசேயை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 ஆகிய வசனங்களை வாசிங்க பார்ப்போம். 24, 25, 26. விசுவாசத்தினாலே, பிள்ளைகளை கொஞ்சம் சத்தம் போடாம வச்சுக்கோங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, முக்கியம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. மோசேக்கு ராஜா வீட்டில் அரண்மனையில் இருக்கிற நன்மையை பார்க்கிலும் இனி வரும் பலன்கள் மேலதான் மோசேக்கு என்ன இருந்தது? நோக்கமாயிருந்தது. அல்லேலூயா. தாவீதுக்கு இனி வரும் பலன் மேல ஒரு நோக்கம் இருந்தபடினால அவன் கோலியாத்தினுடைய சத்தத்தை என்ன செய்யல? கேட்கல, கவனிக்கல. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இயேசுவை தேடி வந்திருக்கீங்க, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க. நீங்க இயேசுவை நம்பி இந்த சபைக்கு வந்ததுனால உங்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நன்மையானது ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அதன் மேலதான் உங்களுக்கு நோக்கம் இருக்கணுமே தவிர நடுவழியில உண்டாகிற கோலியாத்தின் சத்தத்திற்கு உங்க செவிகளை சாய்க்க கூடாது. ஆமா, நீங்க ஆண்டவரை தேடி வரும்போது நிறைய சத்தங்கள் உங்களுக்கு என்ன செய்யும்? நீ வியாதியா இருக்கிற, நீ பலவீனமா இருக்கிற, உனக்கு கேன்சர், உனக்கு அப்படி ஆயிரும், உனக்கு இப்படி ஆயிரும், உன் பிள்ளைகளுக்கு அந்தபடி ஆயிரும். இதெல்லாம் யாருடைய சத்தம்? இதெல்லாம் யாருடைய சத்தம்? கோலியாத்தின் சத்தம். அன்னைக்கு முழு இஸ்ரவேலின் படையும் அந்த ராஜாவும் கோலியாத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு தாவீது, இந்த கோலியாத்தின் சத்தத்தை நான் கேட்க மாட்டேன், மாறாக இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருப்பேன் என்று சொல்லி தாவீது ஒரு காரியத்தை கேட்பார். பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி, முதல் காரியம், ராஜா அவனை ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவனுக்கு தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு முழு குடும்பத்துக்கும் இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இப்ப தானே சொன்னாங்க, அதுக்கு முந்தின வசனத்துல தான் என்ன செய்யப்படும், என்னெல்லாம் செய்யப்படும்? அவனை மிகவும் ஐஸ்வர்யவானாக்குவார் ராஜா. 2வது, ராஜா தன் மகளையே கட்டி கொடுப்பாரு. 3வது, சர்வ மானியம். அப்படின்னா ஜிஎஸ்டி கிடையாது, டாக்ஸ் ஃப்ரீ. ஆமாம், இப்போ நம்ம ஊரில் டேக்ஸ் இல்லாட்டாலே நம்ம எவ்வளோ நல்லா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? 1 லிட்டர் பெட்ரோல் போடும்போது 35 ரூபா நம்ம டேக்ஸாக கட்டுறோமா தெரியுமா உங்களுக்கு? கவனிங்க. அப்படி இந்த ராஜா சொல்கிறாரு டாக்ஸ் ஃப்ரீ.
அப்போ எல்லாரும் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் நம்ம 65 ரூபாய்க்கு பெட்ரோல் போடலாம். கோலியாத்தை கொன்னா, கோலியாத்தை ஜெயித்தா. அல்லேலூயா. தாவீதுடைய இருதயம் பூரா எதன் மேலே திரும்புது? தாவீதுடைய இருதயம் எதன் மேலே திரும்புது? இனி வரும் பலன் மேலே தான் தாவீதுடைய இருதயம் முழுசும் போகுது, தாவீதுடைய சிந்தை முழுசும் போகுது. அவர் என்னை ஐஸ்வர்யவானாக்குவார். அல்லேலூயா. நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன், அப்போ நான் ஐஸ்வர்யவான் ஆயிடுவேன். நம்பர் 2, நான் ஒரு வாலிபன், இன்னும் பொண்ணு கட்டல, எனக்கு ராஜா வீட்டில் என்ன கிடைக்கும்? பொண்ணு கிடைக்கும். நம்பர் 3, எனக்கு சர்வ மானியம் கிடைக்கும், டாக்ஸ் ஃப்ரீ எனக்கு கிடைக்கும். இதுதான் தாவீதுனுடைய சிந்தையை நிரப்பி இருந்ததே தவிர கோலியாத்தினுடைய கர்ச்சிப்புலாம் அவனுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல. ஆனா முழு இஸ்ரவேல் ஜனத்துக்கும், அந்த பட்டாளத்தில் இருக்கிற மிலிட்டரி பீப்புளுக்கும், ஏன் இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் எதுதான் ரொம்ப பெருசா தெரியுது? கோலியாத்தினுடைய கர்ச்சிப்பு, கோலியாத்தினுடைய சத்தம் தான் ரொம்ப பெருசா தெரியுது. அதனால அவங்க என்ன ஆனாங்களாம்? 24 வாசிங்க. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது, கோலியாத்தை பார்க்கும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அல்லேலூயா. மிகவும் பயந்து அவன் முகத்தையே பார்க்க பயப்படுறாங்க, அவன் சத்தத்தை கேட்க பயப்படுறாங்க. ஆனாலும் ஒளிஞ்சு கிடந்து யாரை தான் பார்க்காங்க? வரானோ, இங்கிட்டு வரானோ, அங்கிட்டு வரானோ, அவன் என்ன பேசுறான், வந்துட்டானோ, பக்கத்தில் வந்துட்டானோ, அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவன் சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு குடும்பம் பத்தியில முழு இஸ்ரவேல் இருக்கிற பட்டாளமும் military people, they are looking on Goliath face, they are hearing the voice of Goliath. ஆனா தாவீது மட்டும் அந்த பக்கமே திரும்பல. நீ என்ன வேணா கொலைச்சிக்கிட்டு, அதை பத்தி நான் கண்டுக்க போறது இல்ல. நான் சொல்றேன், உலகத்தின் சத்தம் உங்களை பயமுறுத்தும், உலகத்தின் சத்தம் உங்களை பலவீனமாக்கும். உலகத்திட்ட இருந்து ஒரு சவுண்ட் வருதுன்னா அது உங்களை வியாதிப்பட வைக்கும், அது உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கும், அது உங்களை பலவீனப்படுத்தும். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, அது உங்க எதிர்காலத்திற்கு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கும். அதுதான் இனி வரும் பலன்களை குறித்ததான வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. உங்களை குறிச்சி, உங்களை பார்த்து கோலியாத் பேசுற வார்த்தைக்கு செவி கொடுக்க போறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் ராஜா உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின பலன்களின் மேல் நீங்கள் நோக்கமாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு சொல்லட்டுமா? திருவிருந்து எடுக்கும்போது அந்த திராட்சரசம் இயேசுவின் ரத்தமாய் மாறி உங்களுக்குள்ள போகும்போது அது உங்களை ஆரோக்கியமாக்குகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமா, ஸ்தோத்திரம். ஆனா இல்ல இதை சாப்பிட்டா அது வந்துடும், அதை சாப்பிட்டா இந்த வியாதி வந்துடும், இதை சாப்பிட்டா இப்படி ஆயிடுவோம், அதை சாப்பிட்டா அப்படி ஆயிடுவோம், நான் இப்படி சளி பிடிச்சேன் தெரியுமா, நான் அதை சாப்பிட்டனால தான் எனக்கு இது வந்துட்டு. இதெல்லாம் எந்த சத்தம்? கோலியாத் சத்தம். நீங்க கோலியாத் சத்தத்தை நம்புனீங்கன்னா வராத நோக்காடு சீக்காடு நிச்சயமா உங்களை தேடி தேடி வரும். அல்லேலூயா. நான் இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறேன், ஆகையால் என் சரீரத்தில் உள்ள வியாதிகள் எல்லாம் என்னை விட்டு ஓடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சத்தம். நான் இயேசுவின் சரீரத்தை புசிக்கிறேன், அதனால் எனக்கு ஒரு பலன் உண்டு. இதுதான் இனி வரும் பலன் மேல் நீங்கள் நம்பிக்கையாய் இருப்பது, நோக்கமாய் இருப்பது. அல்லேலூயா. முழு இஸ்ரவேலும் கோலியாத்தின் சத்தத்தை கேட்குது. ஆனா தாவீது போடா, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா சூரியனுக்கு ஒரு கேடும் இல்லை, கொலைச்சி நாய்க்கு தான் வாயி. அந்த கதையில கோலியாத் அதை கண்டுக்கவே இல்லை. அப்பதான் சொல்றாங்க, ஒரு தடவை ஐஸ்வர்யவானாக்குவார் ராஜா, மகளை கட்டி கொடுப்பார் ராஜா, டாக்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணிடுவாரு. ஒரு அடுத்த வசனத்தில் அவன் கேட்காம பாருங்க, ஸ்தோத்திரம் 25 அந்நேரத்தில் இஸ்ரவேல வந்து நிற்கிற மனுஷரை கண்டீர்களா? அடுத்த வசனம் தாவீது கேட்பான் 26. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன் எம்மா. அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க, அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னென்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு மறுபடியும் சொல்றாங்க. அப்ப மறுபடியும் அவன் எதை கேட்க பிரியமா இருக்கிறான்? ராஜா எனக்கு என்ன செய்வார், கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்பதை கேட்பதற்கே நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும்? பிரியமா இருக்க வேண்டும். பாம்பு கதையை கேட்பதற்கு என்ன செய்யக்கூடாது?
பேய் கதையை பார்ப்பதற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. ஆமா, ஸ்தோத்திரம். ஆமா, கேரளாவிலே சதக் சதக் என்று குத்தின தீயிலூட்டும் கதைகளை யூடியூப்ல பார்ப்பதற்கு என்ன செய்யக்கூடாது? அப்புறம் ராத்திரி யாரோ வந்து உங்களை குத்துற மாதிரியே, அதுவும் பாய் கிழிஞ்சு ஒரு பக்கம் குத்தும் தூக்கத்துல. ஆனா உனக்கு கேரளாவில் சதக்கு சதக்குன்னு குத்துன கதை தான் என்ன செய்யும்? நீங்க ரத்தம் வந்துட்டான்னு தொட்டு பாப்பீங்க. ஆமா, பிசாசு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்க, செவி கொடுக்காதீங்க. திரும்ப திரும்ப தாவீது கேட்கிறான் பாருங்க, ஸ்தோத்திரம். ஆமா, அதுக்கப்புறம் இவன் இப்படி கேட்டு இருந்தோடனே அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை, இப்படி அந்த மனுஷரோட திரும்ப திரும்ப இனி வரும் பலன்கள் மேல நோக்கமா இருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் கடினத்தையும் நான் அறிவேன். எங்க வந்து நின்னுட்டு என்ன பேசிட்டு இருக்க? நாங்க அவ்வளவு மிலிட்டரி பீப்புள், நாங்களே அவனை ஒன்னும் செய்ய முடியாம முடிச்சுக்கிட்டு நிற்கும். சும்மா நின்றுக்கிட்டு ராஜா என்ன கொடுப்பார், ராஜா என்ன கொடுப்பார்? ராஜா கொடுக்கறதெல்லாம் உனக்கு கிடையாது, உனக்கு கிடைக்காது அப்படின்னு யார் பேசுவா? கோலியாத்து பேசினா பரவாயில்ல, கூட பிறந்த சகோதரன் பேசுறான், அதான் பெரிய கொடுமை. இவ்வளவு நேரம் யார் பேசினா? ஒன்று அடிச்சிருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன். கோலியாத்து பேசினா சரி, அது ஒரு நியாயம். அவன் வெளியே இருக்கான், பேசுவான். இப்போ அடுத்தது யார் பேசுவான்? இப்போ கோலியாத்து பேசுறத நீங்க கேட்கலன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்தது பிசாசு யார் வாயிலிருந்து பேசுவான்? கெட்டி கொண்டதவன் வாயிலிருந்து பேசுவான், பெத்த பிள்ளை வாயிலிருந்து பேசுவான். என்ன பேசுவான்? என்ன பேசுவான்? என்ன பெரிய ஜபம் ஜபம் சொல்லி ஜெபம் பண்ணா எல்லாம் நடந்துருமா? என்ன ஆண்டவர் ஆண்டவர் ஓடிட்டு இருந்த ஆண்டவர் உன்னை சோமாக்கிடுவாரோ பேசுவான். அப்ப நீங்க பெத்த பிள்ளைய பேயா பார்க்க கூடாது. ஆமா, கெட்டின புருஷன் தான், நல்ல மனுஷன் தான். ஆனா பேய் பூந்துட்டு அவன் எப்படி பேசுவான்? கோலியாத் மாதிரியே பேசுவான். ஆமா, சில நேரங்கள் அப்படி பேசுவான். உங்களுக்கு இன்னும் பேசாட்டா மார்ச் மாசத்துல இருந்து பேசுவான். நீங்க அப்போ ஏத்து பேசக்கூடாது. தாவீது என்ன பண்ணானா பாருங்க, அடுத்த வசனத்துல போட்டிருக்கு. 29ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன செஞ்சிட்டேன்? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, நான் ஜெபம் பண்றதுக்கு ஒரு காரணம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். எந்த பிரகாரமாகவே கேட்டான்? கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்றே கேட்டான். அல்லேலூயா. என்ன ஆள் பத்தியா? அவனுக்குள்ள என்ன ஒரு கேரக்டர் தெரியுமா? ஆமா, மனைவி பேசினா என்ன, கணவன் பேசினா என்ன, என்னை குறித்த தேவ திட்டத்திற்கு விரோதமாக எத்தனை பேர் எழுப்பி பேசினா என்ன, கூட பிறந்தவன் பேசினா என்ன, கூட பிறந்தவா பேசினா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, என்ன அழைத்த தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்கிற விஷயத்துல தாவீது ரொம்ப தெளிவா இருந்தா. அல்லேலூயா. இந்த மாச கடைசி ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க முழு வாழ்க்கைக்கும் நான் சொல்றேன், இனி கோலியாத்தின் சத்தம் மட்டுமல்ல, கோலியாத்தின் ஆவி புகுந்து பேசுகிறவர்களின் சத்தத்தையும் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டும். தாவீது தன் முகத்தை திருப்பி வேற பக்கமா திரும்பி, கர்த்தரை தேடினா என்ன கிடைக்கும்? சர்ச்சுக்கு போனா என்ன கிடைக்கும்? அவன் சொல்லுவான், சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்ட? சர்ச்சுக்கு போனா என்ன கிடைக்கும்? ஆண்டவரை தேடினா என்ன கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம அப்படி கேட்கணும். இப்படி கேட்கும்போது அவன் அண்ணனுக்கு என்ன வரும்? என்ன வரும்? கோபம் வரும், கடுப்பு வரும், வெறி கிளம்பும், பொறி தெரிக்கும். ஆமா, நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், திரும்பி சர்ச்சுக்கு போனா என்ன கிடைக்குமா? ஆமா, கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? மறுபடியும் அவங்க அதுக்கப்புறம் பாருங்க, தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். இங்க ஒருத்தன் வெறியா பேசுறான். ஐயா, இவன் பேசுற பேச்ச பார்த்தா இவன் கோலியாத்தை போட்டுருவான் போல தெரியுது. அதுக்கு முன்னாடி ராஜா, நீ போப்பா, நீ கொஞ்சம் ஆள் வெயிட்டும் ஹைட்டுமா இருக்க, நீ போப்பா. ராஜாவே, இப்பதான் ராஜாவே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், உடனே அவன்கிட்ட போய் சாவ சொல்றீங்களா?
நீனாவது போயிட்டு வாப்பா. போயிட்டு வர்றதா? போனதா ராஜாவே, திரும்ப வரவே முடியாது. அவன் அவ்வளோ பயங்கரமாக நிற்கான ராஜாவே. சரி விடு. நீனாவது போட, நீ பயங்கரமான ஆளப்பா. ராஜாவே நான் இன்னும் கல்யாணமே பண்ணல ராஜாவே. அவனாவது கல்யாணம் பண்ணிட்டான். இப்படி அவ்வளோ பேரும் சாக்கு போக்கு சொல்கிறான், போக மாட்டான். கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா சவுல் ஒவ்வொருத்தனையா சொல்லிட்டு இருக்கான். ஒருத்தனும் போக மாட்டேங்கான். அவன் நிற்கிறத பார்த்தா ஒருத்தன் அவன்கிட்ட போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஆனால் இங்கே ஒருத்தன் நான் போகிறேன்னு என்ன பண்ணிட்டு இருக்கான், துடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ சவுலுக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா பார்த்தா பச்சை பிள்ளையா இருக்கடா, ஏடா இன்னும் இந்த முகத்தில் பால் குடிக்க என்ன செய்யலை, மறக்கலை. ஏன்னா நீ பச்சை மண்ணு, நீனா போகிற அப்படின்னு எவ்வளவோ அந்த அப்புறம் சவுல் சொல்றதை பாருங்க. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் 31வது வசனம். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இது நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது. அல்லேலூயா. ஆமா, இதான் ரெண்டாவது கேரக்டர். இவ்வளவு நேரம் அவன் தன் சிந்தனையில வச்சிருந்த விஷயம் தான், எனக்கு என்ன கிடைக்கும், இனி வரும் பலன்கள் மேல தாவீதுக்கு என்னவா இருந்தது? ஆமா, இவ்வளவு நேரம் சிந்தனை. இப்போ என்ன வருது? இப்போ வார்த்தை வெளியே வருது. ராஜாட்ட போய், இந்த பயலை நினைச்சு நீங்க ஒருத்தர் என்ன செய்ய வேண்டாம். அவன் ஏய் கலங்கல்லப்பா, பயந்து நடுங்கி வயிறு கலக்கிக்கிட்டு இருக்குது. ஆமா ஆமா. ஆனா தாவீது சொல்றான், இவனை நினைச்சு நீங்க ஒருத்தர் என்ன செய்ய வேண்டாம். செகண்ட், விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. ரெண்டாவது கேரக்டர், ரெண்டாவது சுவாபம், ரெண்டாவது குணாதிசயம். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் விசுவாச வார்த்தைகளை பேசுகிற ஒரு சுவாபம். அல்லேலூயா. முதல் காரியம் சொன்னேன், இனி வரும் பலன்கள் மேல் நோக்கம் எதை குறிக்கும்? சிந்தை. உள்ள மைண்ட்ல ஃபுல்லா கர்த்தர் எனக்கு என்னென்ன வச்சிருக்கார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டி தருவார், கர்த்தர் இந்த ஆலயம் நிரம்பி வழியும்படி ஆத்துமாக்களை தருவார், இன்னும் நாங்க பின்னாடி இடங்களை வாங்கி இன்னும் பெரிய ஆலயங்களை கட்டுவோம். இதுதான் நம்முடைய சிந்தையை நிரப்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. போச்சா? எல்லாம் போச்சா? ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சதா? என்னாச்சோ? ஐயோ. இது யார் சொல்ற வார்த்தை? கோலியாத் சொல்லுவான், நான் நினைச்சேன், அவர் இவ்வளவு பேசும்போதே நினைச்சேன். ஆமா, கோலியாத் சொல்லுவான். கோலியாத் மட்டும் இல்ல, கூட பிறந்தவன் சொல்லுவான், கூட பிறந்தவா சொல்லுவான், கூட படுத்து கிடக்கிறவா சொல்லுவா. ஆனால் என்ன செய்யக்கூடாது? செவி சாய்க்கவே கூடாது, அதை சட்டை பண்ணவே கூடாது. இயேசுவின் நாமத்துல எனக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்காக நியமிக்கப்பட்ட நன்மைகள் கர்த்தரிடத்திலிருந்து வரும். என்னை குறித்து சொல்லப்பட்டது வேற, என்னை குறித்து புஸ்தக சுருளிலே எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் வேற. அல்லேலூயா. ஆம், அவர் என்னை மறுபடியும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் சொல்லுங்க ஆண்டவர் கேட்கணும், உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும். உந்தன்
தெரியும்? பிஸ்கோத் மாதிரி தெரியும். எஸ் ரியல், நான் சொல்றேன். நல்ல ஜெபம் பண்ணி விசுவாசமா இருந்தா கோலியாத்தெல்லாம் கோலிக்கா மாதிரி தெரியும். ஆனா சரியா ஜெபம் இல்ல, பிரசன்னம் இல்ல அப்படின்னா சின்ன பிரச்சனையா இருக்கும். அது அப்படியே என்ன செய்யும்? அப்படியே ரொம்ப நம்மளே தலை சுத்துற மாதிரி தெரியும். இந்த ரெண்டையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அதிகபட்சம் என்னைய பார்த்து ஜனங்கள் பொறாம தான் படுவாங்க, இன்க்ளூடிங் பாஸ்டர். இப்படியே ஜாலியாவே அலையிறீங்களே, என்ன உங்களுக்கு இப்படி ஒண்ணு உங்களுக்கு ஒரே பிரசன்னம் கூட இருந்தால் ஹல்லேலூயா எப்பவுமே எப்படி இருக்கும்? ஏன் நம்ம பலத்துல இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா, நம்ம சுயத்தையும் கலட்டி அவர் பாதத்துல வச்சாச்சு. சோத்திரம். வெள்ளம் வந்துட்டு ஜான் போனா என்ன, மூலம் போனா என்ன? ஹல்லேலூயா. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். எனக்கு தான் மிச்சம் 4 பாயிண்ட், உங்களுக்கு ஒரே பாயிண்ட் போதும். நீங்க பிசாசை நினைஞ்சிருவீங்க, பந்தாடிடுவீங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆமா, ஸ்தோத்திரம். சரி, விஷயத்துக்கு வருவோம். முதல் காரியம், இனி வரும் பலன்கள் மேலதான் நான் என்னவா இருப்பேன். என் சிந்த பூரா கர்த்தர் எனக்கு என்ன செய்வார். நான் சபைக்கு போறேன், நான் ஆண்டவரை தேடி போறேன், நான் வார்த்தையை நம்பி இருக்கிறேன், எனக்கு அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் எனக்கு என்ன செய்யும் என்பதைத்தான் நான் நினைத்துக் கொண்டே இருப்பேன், என்பதைத்தான் நான் பேசிக்கொண்டே இருப்பேன், என்பதைத்தான் நான் யோசித்துக் கொண்டே இருப்பேன். சூழ்நிலைகள் என்ன வேணாலும் புரண்டு வரலாம், சூழ்நிலைகள் என்ன வேணாலும் புரண்டு வரலாம். நான் சொல்றேன், உங்க கோலியாத் எவ்வளவு கொடியவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்னும் நான் செகண்ட் பாயிண்ட்டுக்கு இன்னும் போகல, அது விசுவாச அறிக்கை. நான் முதல் பாயிண்ட்ல நிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமா, அண்ணன் தம்பிமார் கூட இருக்கிற சபை விசுவாசி நம்ம விசுவாசத்துல இருந்து அப்படியே தடுமாற மாதிரி நினைச்சுவாங்க. ஆமா, ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், மனிதர்களுடைய சத்தத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், செவி கொடு. இவ்வளவு பேரும் அந்த ஒருத்த சத்தத்தை கேட்டு பயந்து நடுங்கி நிக்காங்க. முழு இஸ்ரவேலும் பயந்து நடுங்கி நிக்குது. ஆனா ஒருத்தன் அதை கேரே பண்ணிக்கல, பயமே இல்ல. ஏன் தெரியுமா? He is from the presence of God. அவன் எங்க இருந்து வந்து நிக்கிறான்? ஆமா, காட்டுல ஆண்டவரை துதித்து ஆராதித்து தேவ பிரசன்னத்தோட வந்து நிற்கிற ஒரு தாவீதுக்கு கோலியாத்தின் சத்தம் பெருசாவே தெரியாது. ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நீ ராவும் பகலும் ஜெபிக்கிறியா? ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கியா? உபவாசம் போடுறியா? ஸ்தோத்திரம். கோலியாத்தினுடைய சத்தம் உனக்கு என்னவா தெரியக்கூடாது. டாக்டர் சொல்லுவான் பாரு, உனக்கு 10 இடத்துல கேன்சர், 12 இடத்துல கேன்சர். அப்படி என்ன செய்யணும்? ஆமா, சிரிக்கணும். அத ஒரு பெரிய செய்வது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்ற வசனத்தை, என்ற வார்த்தையை நம்ம அனுப்பும்போது, ஓ, அந்த வியாதி பலவீனங்கள் கோலியாத்தின் சத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அடங்கி போகும். ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் கோலியாத்துடைய சத்தம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தான் என்ன செய்ய வேண்டும், அங்கு பலமாய் துணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இனி வரும் பலன்கள் மேல அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அடுத்தது இரண்டாவது, தாவீது ஸ்தோத்திரம் விசுவாசத்தை அறிக்கை பண்றார். நீங்க, நான் இதை பிரசங்கம் பண்ணல, குறிச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம், எழுதிக்கோ. ரெண்டாவது ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரம், அதே 1 சாமுவேல் 17 31 32 அப்படியே 31ல இருந்து 37 வரைக்கும் வாசித்தீங்கன்னா,
அங்க சவுல் பேசுவதும் தாவீதும் பேசுவதுமான வார்த்தைகள் அங்க இருக்குது. அதுல சவுல் அவனை எவ்வளவு அதைரியப்படுத்த முடியுமோ அவ்வளவு அதைரியப்படுத்துவான். ஆனா தாவீது அசால்ட்டா, நான் ஒரு முறை கரையை கொன்றேன், நான் ஒரு முறை சிங்கத்தை கொன்றேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் மனுஷனே அல்ல, அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அல்லேலூயா. ஆமா, அவன் மனுஷனுக்கும் மேலன்னு காட்டிக்கிட்டு இருக்கான். கோலியாத்து நான் சாதாரண மனுஷனை விட பயங்கரமான ஆள்னு காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா தாவீது சொல்றான், ஏய் நீ மனுஷனுக்கு மேல இல்ல, நீ மனுஷனே இல்ல, அதுக்கும் கீழே. நான் உன்னை எந்த லிஸ்ட்ல தெரியுமா வச்சிருக்கேன்? மிருக லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அல்லேலூயா. ஆமா, நான் கொன்று போட்ட கரடிக்கு, நான் கொன்று போட்ட சிங்கத்துக்கு, அவைகள் விருத்த சேதனம் இல்லாத மிருகங்கள், அந்த லிஸ்ட்ல உன்னை வச்சிருக்கேன்டா, போடா. அல்லேலூயா. ஆமா, அந்த வியாதியை ரொம்ப விவரிச்சு என்ன செய்யக்கூடாது. ஆமா, உங்க பிரச்சனையை ரொம்ப விவரிச்சு என்ன செய்யக்கூடாது. ஆமா, அந்த பிரச்சனையை ரொம்ப விவரிச்சு தியானிக்கவும். ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை வேர்க்க பேசலாம். ஆனா பிரச்சனையை இப்படியே யோசிச்சு அப்பா சொன்னவர், கேன்சர் யாருக்கு வருதான்? ஆமா, அவா அப்படி சொல்லிட்டா, அவன் அப்படியே வேர்த்து கடகடன்னு வடிவது. ஆமா, அப்படியே கேன்சர் செல்கள் டப்புன்னு பெருகிட்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் இன்னையோட அவைகள் ஒளிந்து போவதாக. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப பலமாய் தெரிய வேண்டும். கர்த்தருடைய வசனம் தான் உங்களுக்குள்ள பொங்கி பெருக வேண்டும். அது எல்லா வியாதிகளையும் சுகமாக்கி உங்களை ஆரோக்கியமாய் மாற்றும். உங்க கோலியாத்தை நடுங்கும்படி செய்யும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாச அறிக்கை மூணாவது நான் முடிச்சிட போறேன். மூணாவது டக்குன்னு போறேன். மூணாவது, நடை உடை செயல் அப்படின்னு ஒரு தலைப்பு நானே கொடுத்துருக்கேன். நடை உடை செயல். அதுக்கு வசனம் தெரியுமா? 38, 39, 40. டக்குன்னு வாசிக்க பார்ப்போம். 38, 39, 40. இதை மட்டும் நம்ம 3 பாயிண்ட் மட்டும் பேசி முடிச்சிடறேன். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து, இவனை எவ்வளவோ சொல்லி கட்டுப்படுத்தி நிப்பாட்டலான்னு பார்த்தா அவன் நிக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப தாவீது உற்சாகமா இருக்கான். சரி, உன் உற்சாகத்தை நான் கெடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லி தாவீது போட்டிருந்த தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து, தன் வஸ்திரங்களை கழட்டி, சவுல் உடுத்தியிருந்த, ராஜா உடுத்தியிருந்த தன் வஸ்திரங்களை கழட்டி தாவீதுக்கு கொடுத்து, வெண்கலமான ஒரு சீராவை, அவன் ஈட்டி வச்சிருக்கான்பா, குத்துனான்னா இதை வச்சு தடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு சீராவை, வெண்கல சீராவை கொடுத்து அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை, அவன் தன்னுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது வஸ்திரத்துல கட்டி வச்சான். அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தாவீது நடந்து பார்த்தா. அப்பொழுது தாவீது, நல்ல கவனிங்க, இது எல்லாத்தையும் போட்டுட்டு தாவீது நடந்து பார்த்தா, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போனா இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி, நீ கட்டி விட்ட வாழ் தடிக்கியே நான் இணைஞ்சிருவேன். ஆமா, நான் நல்லபடியா போனா கூட, நான் இருக்கிற வண்ணமா இருந்தாலே கோலியாத்த ஜெயிச்சிருவேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஓவர் ஆக்குனா அதுவே என்ன பண்ணிரும். நான் ரொம்ப வேகமா நடந்து போய் தள்ளாடி தடுமாறி கோலியாத்து முன்னாடி குப்புற விழுந்துருவேன். அதனால இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை. நான் சொல்றேன், உங்க நடை உடை பாவனையில நீங்கள் யாரோ, நீங்கள் அப்படியே இருங்கள். அல்லேலூயா. ஆமா, பிரவீன்குமாருடைய பிரசங்கத்தை என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நல்லா மாத்தி பேசுங்க, டீசெண்டா பேசுங்க. எப்பா, நான் காட்டுல இருந்து வர்ற தாவீது, எனக்கு எப்படி பேச தெரியுமோ அப்படிதான் பேச முடியும். நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் வந்தால் தானப்போ பேச முடியும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை மாட்ட போய் அது என்ன நினைஞ்சிடக்கூடாது. நடை உடை செயல். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆமாம், அது உண்மைதான். டிவிலலாம் இப்போ பேச ஆரம்பிச்சோம் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? யுத்தத்துக்கெல்லாம் போகிறோன்னா ராஜா வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? அது நியாயம்தான், அவங்க சொல்கிறது சரிதான், நான் தப்புலாம் சொல்ல. ஆனால் அப்படிலாம் பண்ணா கர்த்தர் பேச மாட்டாரு, வேணா பிரவீன்குமார் பேசுவாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க யாரோ, நீங்கள் அப்படியே இருங்கள். ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு பக்தன் பாடுறாரு, நானாகவே நல்லா பாடுறீங்க. ஆனா இப்ப பாட்டு கேட்க நேரம் இல்லை, எனக்கு ஆசையா தான் இருக்குது.
ஆமா, தேவ சமூகத்தில் நீங்க உங்களை பெரிய பரிசுத்தமான என்ன செய்ய வேண்டாம், காட்ட வேண்டாம். நீங்க ரொம்ப பக்திமானா என்ன செய்ய வேண்டாம், காட்ட வேண்டாம். நீங்க யாரோ, நீங்க அப்படியே இருங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்காரோ அங்கேயே இருங்க. கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்காரோ அப்படியே இருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு உங்களோட ஆவிக்குரிய அனுபவம் அதிகமா இருக்கலாம், இல்லை என்னை விட உங்களில் சிலர்கிட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் அதிகமாக இருக்கலாம். மற்றவங்களை நம்ம எப்படி பார்க்க வேண்டாம், ஒரு அற்பமா, ஒரு அலட்சியமாக. நாங்களாம் அதுலேயும் சில சீனியர் நாங்களாம் எத்தனை வருஷம் அந்த சபைக்கு வந்திருக்கோம், நீங்களாம் நேற்று வந்தவங்க அப்படிங்கிற மாதிரியே பார்ப்போம். ஐயோ பாவம், அது அன்னைக்கு தான் புதுசாக வந்து உட்காந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே. எங்கே வந்திருக்கீங்க, யார் நீங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க, அடே அப்பா ஏன் போட்டு இப்படி பிளிம்பி காட்டிக்கிட்டு இருக்க, நீ இருக்கிற வண்ணமாய். ஸ்தோத்திரம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாத. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாத. இயல்பா இரு, ரியலா இரு, ரியலா இருக்காத. தாவீது இஸ் a real person. ஆமா, ஸ்தோத்திரம். தாவீது ரியலா இருப்பான். வேண்டாம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டாம், ஆவிக்குரிய நடிகர்கள் வேண்டாம், ஆவிக்குரிய நடிகர்கள் வேண்டாம். ஸ்தோத்திரம். பலவீனத்தை ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய பலன் என்னது என்பதை கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக நம்ம சொல்லுவோம். என் பலன் இதுதான் ஆண்டவரே, என் பலவீனம் இதுதான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இதை கர்த்தர் ஆண்டவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆண்டவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி வந்து ஒரு கதை சொல்றான். ஒரு பெரிய பணக்காரன் தான், அவன்கிட்ட 10 ஆடு இருந்தது. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தான். உடனே பக்கத்து வீட்டுக்காரன் ஒத்தைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து வந்தான் பாரு. அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அடிச்சு சமைச்சு தன் வேலைக்காரனுக்கு, தன் விருந்தாளிகளுக்கு கொடுத்தான். இவனுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல, அவனை கொண்டாங்க, அவனை 2ஆ வெட்டுவோம். அது நீ தான் அப்படின்னு சொன்ன, நான் என்ன செஞ்சேன், நீ தானடா திருட்டு போயில இப்படிலாம் பண்ண. பச்சை பாலை கூட்டு வந்தது மட்டுமல்ல, கனவு உரியாவ கொலையும் செய்தாயே, உன்னை என்ன செய்யட்டும், ஐயோ ஆண்டவரே நினைச்சிட வேண்டிதான், சரண்டர் ஆயிர வேண்டிதான், சரணாகதி அடைஞ்சிட வேண்டிதான். அதுக்கப்புறமும் தாவீது என்ன செய்யல, ஒரு ஒளிவு, ஒரு மறைவு, நான் பரிசுத்தமான் தான், நான் நீதிமான் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன செய்யல, ஆண்டவரே நான் ஒரு பாதத்தில் என்ன பண்ணிட்டான். கர்த்தருக்கு அது ரொம்ப பிடிச்சது. அந்த ரியாலிட்டி கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சது. உட்கார். ஸ்தோத்திரம். அந்த ரியாலிட்டி கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்றாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். இவன் ரியலா இருப்பான்பா. ஸ்தோத்திரம். இவன் நடிக்க மாட்டான். ஊர்ல உலகத்துல நடிக்கலாம் சார், கர்த்தர்ட்ட வந்து என்ன செய்யாத. கர்த்தர்ட்டே நீ நடிச்சனா, இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாய். என்கிட்டே வந்து நீ என்ன செய்யற, மனம் திரும்புற மாதிரி நீ ஜெபிக்கிற. எனக்கு தெரியும் நீ வர சீட்டர். உண்மையா மனம் திரும்ப, உண்மையா மனம் திரும்ப. ஸ்தோத்திரம். ஒழிக்காத, என்கிட்டே வந்து நடிக்காத. நீ ஊர்ல யார்ட்ட வேணா நடிக்க. ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும் சில விசுவாசி இதுதான் இப்படிதான் தெரியும். நான் பேசுற பேச்ச பார்க்க உண்மையில ஒரு ஆள் வந்து என்கிட்ட பேச, அந்த சபையில இருக்கும்போது, அது ஒரு மே மாசம் பிபிஎஸ் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப கதையை சொல்லல. அவங்க சொல்லுவது, செத்தாலும் இந்த சபையில தான் நான் சாவேன். நான் இப்ப தள்ள கை வச்சிருக்கேன். கையை இந்த கையால என்ன அடக்கம் பண்ணணும். அப்பவே எனக்கு தெரிஞ்சது, இவன் ரொம்ப நாள் சபையில. ஆமா, 2 வாரம் கழிச்சு அவரும் அவர் மனைவி 4 மாடிக்கு போயிருந்தாங்க. இப்ப நான் சத்தம் போட்டேன், 4 மாடிக்கு போக கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நானும் 4 மாடிக்கு போயிருக்கேன். இங்க பிரேயர் வச்சுக்கிட்டு, இங்க பிரேயரை வச்சுட்டு எது செய்யாதீங்க. இங்க ஒரு பிரேயர் நடக்கும்போது அங்க போகாதீங்க. மற்றபடி நீங்க போங்க, பிரேயர் பண்ணாங்க. அங்க என்ன போய் புதுப்படமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க 4 மாடல, நம்ம ஜெபத்தை தானே பண்றாங்க, பண்ணுங்க. ஆனா இங்க ஒரு ஜெபம் நடக்கும்போது சபையை கட்டடிச்சுட்டு அங்க போகாதீங்கன்னு கொஞ்சம் கோபமா சொல்லியிருப்பேன். நம்ம என்னைக்கு ஒரு அன்பா சொல்லணும், நம்ம கோவப்பட்டா மண்ணில கொட்டுறதுதான், சிரிச்சா சாக்லேட் கொடுக்கறதுதான். ஆமா, நம்ம வந்து யாரையும் முகதாட்சியம் பண்ணி நம்ம கூல் பண்ணணும். இவங்க கொஞ்சம் பணக்காரங்க, அதனால இவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்டா போகணும், இவங்களை நம்ம மிரட்டலாம், உருட்டலாம். யாரா இருந்தாலும் ஒரு அன்னைக்கு மூடி எப்படி இருக்கோ, அப்ப மூடி எப்படி இருக்கோ அப்படிதான். ஸ்தோத்திரம். கர்த்தர்ட்டே அப்படித்தான் நாங்க. பாருங்க, தாவீது அந்த ரியலா அது நல்லதுன்ற. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாவீதை எப்படி வச்சிருக்காரோ அப்படியே தாவீது இருந்தார்.
அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கர்த்தர் தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்றாரு, டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி கர்த்தரே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கும் போது நீ வேற ஒருத்தங்க மாதிரி இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும்? ஒன்னையா நான் அப்படி இருக்க சொன்னேன், நீ இப்படியே இரு. ஹல்லேலூயா. சிலர்லாம் வேற ஒருத்தங்க மாதிரி மாத்தி அப்படி டீச்சர்ஸ் மாதிரி பேசுவாங்க, மோகன் சிலாசஸ் மாதிரி ஜோம் பண்ணுவாங்க. இதாவது பரவாயில்ல, இன்னும் நிறைய அப்படி பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி பண்ணும்போது உங்களுடைய ரியாலிட்டி என்ன பண்ணிடும், அழிஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும். ஆண்டவருக்கு எது தெரியுமா பிடிக்கும்? நீ எப்படி ஜெபம் பண்ணுவியோ அப்படி ஜெபம் பண்ணுறது தான் அவருக்கு பிடிக்கும். நீ தப்பாக பாடுவ பாரு, ஸ்தோத்திரம், அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீ முயற்சி பண்ணி அந்த அக்கா அப்படி பாடினாங்க, இந்த அண்ணன் இப்படி பாடினாங்க, அங்கே பாடினா நீ என்ன அவ்வளோ மாதிரி பாடிட்டு இருக்க, நீ முதல்ல பாடுவ பாரு, அப்படி பாடு, அதுதான் எனக்கு பிடிக்கும்னு அவர் வந்து சொல்லுவார். அல்லேலூயா. அதில் 1000 தப்பு இருக்கலாம், ஸ்கேல் இல்லாமல் இருக்கலாம். ஆமாம், ஸ்தோத்திரம். என்னை விட இந்த பிரதர்லாம் இவ்வளோ அருமையாக பாடுவார். நான் இன்னைக்கு நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுன்னு அவரை கெஞ்சி கூத்தாடி கேட்டேன். இல்லை பாஸ்டர் எனக்கு வெக்கமாக இருக்குட்டேன். ஆனால் நீங்களாம் ஒர்ஷிப் பண்ணணும். நம்ம சபையில் ஆண்கள் ஐக்கியத்தில் இனிமே எழும்பி ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆராதனை வீரர்களாக நம்முடைய சபையின் ஆண்கள் ஐக்கியம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். முதல்ல கம்ஸ்புரர் தான் என்ன செய்யணும்? மாறணும். கம்ஸ்புரர் ராணி சிஸ்டர் மைக்கை பிடிச்சி ஒர்ஷிப் பண்ணும்போது தேவ பிரசன்னம் என்ன செய்ய வேண்டும்? இறங்கி வரணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார், நானும் அதை விரும்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் எழுப்பி சிலமம் பண்ணுகிறதை கண்டு நான் கர்த்தரை துதிக்க விரும்புகிறேன். நமக்கு நிறைய ஊழியர் இருக்குது, நமக்கு நிறைய சபை இருக்குது. ஸ்தோத்திரம். தன் நினைவுகளில் தாவீது அப்டேட் ஆயிருந்தார். இனி வரும் பலன்கள் மேல தாவீது பாருங்க, பைபிள் தாவீது கேட்ட கேள்வியை 3 தடவை என்ன வச்சிருக்குது, பைபிள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது. ஏன்? காரணம் இல்லாமலா? பைபிள் ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணணும்னா காரணம் இருக்குமா இருக்காதா? எஸ், பைபிள் ஹஸ் ரெக்கார்டட் 3 times. என்ன கிடைக்கும்? கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? அந்த பெலிஸ்தியனை ஜெயிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடி வருகிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு கேட்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன அப்படி கேட்ட? 12 சீசர்கள் கம்முன்னு இருக்கா, நீ ஒருத்த மட்டும் எழுப்பி என்ன கிடைக்கும் என்று கேட்கிறாய். அப்படியாகவா? இதோ பாதாளத்துக்கும் பூலோகத்துக்குரிய திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். திருச்சபையை கட்டி எழுப்புகிற திறவுகோலை தூக்கி கர்த்தர் பேதுருவின் கையில கொடுக்க காரணம் என்ன? அவன் ஒருத்தன் தான் வாயை திறந்து கேட்டான், எனக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அழுத பிள்ளைக்கு நீ கம்முன்னு இருந்தன்னா இது மக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாரு. அது வயிற்று வலிக்கும், ஒரு மாதிரியா முடிச்சுக்க. பசியில் சில பிள்ளைகள் வயிறு வலிக்கிற மாதிரி முடிக்கும். பசி எடுத்தா பசிக்குன்னு சொல்லுங்க, வேண்டானா வேண்டான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது தாவீதுடைய விசுவாச அறிக்கை. 3வது தாவீதுடைய நடை உடை செயல். பி ரியல். நடை உடை செயல். பி ரியல். அவனுடைய சமூகத்தில் உண்மையாயிரு. அழுன்னு போல இருக்கா, அழுது ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். சிரிக்கணும் போல இருக்கா, சிரிச்சு ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். ஆமா, அழுக வராட்டா அழுகிற மாதிரி நினைச்சாத. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், பி ரியல். தாவீது அழ வேண்டிய நேரத்தில் அழுதுட்டான். அழுக வரலன்னா ஆமா, எல்லாரும் நினைச்சாங்க பிள்ளை செத்துட்டு இப்பதான் இவன் பயங்கரமா அழப்போறான் நினைச்சாங்க. ஆனா அவன் அப்படி இல்லை. பிள்ளை செத்த உடனே, பச்சை பாலுக்கு பிறந்த முதல் பிள்ளை செத்த உடனே எழுமுனா, குளிச்சா, எண்ணெய் பூசினா, சாப்பாட்டை வையிட்டான். பிள்ளை செத்துருக்கு, சோறு இவ்வளவு. என்ன கேரக்டரா இவன்? இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே. ஆமா, அவன் தான் தாவீது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். புரிஞ்சிக்கவே முடியாட்டாலும் ரியலாவே இருந்து பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா, ஸ்தோத்திரம். ஆமா, 4வது பாயிண்ட், 5வது பாயிண்ட் நேரம் இல்லை, பாஸ்டர் வேகமா சொல்லிருக்கேன்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீ சொல்லவே வேண்டாம்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. 2 நிமிஷம் தானே. ஏன்னா இது இப்படியே விட்டு அடுத்த மாதம் வர புது வாக்குத்தத்தத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் இந்த பிரசங்கமே பண்ண முடியாமல் ஆயிடுது. நான் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். 4வது பாயிண்ட், ஒருவன் ஒருவர். 4வது பாயிண்ட் எழுது, ஒருவன் ஒருவர். பாப்பா அடுத்த வாரம் டைரி கொண்டு எழுதணுமா? ஸ்தோத்திரம். ஒருவன் ஒருவர். இந்த 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 போலியத்தை பார்த்தீங்கன்னா 8, 9, 10 வசனம் வாசிங்க. 8, 9, 10. 8, 10 மட்டுமாவது வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க.
அவன் வந்து நின்று, நானே வாசிக்கிறேன்ப்பா. அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில். கோலியாத்து கர்ச்சிக்கிறான். 9வது வசனமும் கோலியாத்து பேசுறான், 10வது வசனமும் பேசுறான். என்ன பேசுறான்? பின்னும் அந்த பெலிஸ்தன் தான் இன்றைய தினம் இஸ்ரவேலின் சேனையை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். டெய்லி சொல்லுவான். இந்த சண்டை வரும்போது நம்ம ஆட்கள் சொல்லுவாங்களே, ஒத்தைக்கு வாடா, நீனா நானான்னு பார்த்துருவோம், ஒத்தைக்கு வாடான்னு சொல்லி கேட்பான். அதே மாதிரி இவன் கூப்பிட்றான் பாருங்க. விசாசி எப்படி கூப்பிட்றான் தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு அவனால் ஒத்தைக்கு வான்னு சொல்லி கேட்பா. யார் ஞாபகம் வரணும் உங்களுக்கு? கோலியாத் ஞாபகம் வரணும். அதே மாதிரி கேட்குறான். ஆனா இவனை மேற்கொள்ளும்படி போன ஒருவன் யாரு? தாவீது. அந்த ஒருவன் அடிக்கிறதுக்கு புறப்பட்டு போன ஒருவன் யாரு? தாவீது. ஆனா தாவீது போய் அவனை போய் ஒரு கவன் கல்லால் அடித்து வீழ்த்தி அவன் பட்டயத்தையே உருவி அவன் தலையை வெட்டி அவன் தலையை தூக்கிட்டு வரும்போது தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 46, 47 வாசிங்க பார்ப்போம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இப்பதான் முக்கியமானது. அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆமா, தாவீதுனுடைய இதயத்துல அந்த ஒருவன் யாராக இருந்தா தெரியுமா? தாவீது போய் கோலியாத்தை கொண்டான்னா முழு இஸ்ரவேலுக்கும் தாவீது யாருன்னு தானே அறியப்படணும். ஆனா தாவீது சொல்றான், முழு இஸ்ரவேலுக்கும் தேவன் ஒருவர் உண்டு என்று அறியப்படுவார். அல்லேலூயா. நான் எவ்வளவு மேல போனாலும் எனக்கு மேல கர்த்தரை தூக்கிக்கிட்டே போவேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை என் கையில உயர்த்தியே பிடிச்சிருப்பேன். நீங்க கர்த்தரை உயர்த்தி பிடிச்சிருப்பீங்கன்னா, இப்போ திரளான ஜனங்களுக்கு கர்த்தர் தெரிய வேண்டுமானால் கர்த்தர் யாரை தூக்குவாரு? யாரை தூக்குவாரு? கர்த்தர் உங்களை தூக்குவாரு. கர்த்தர் உங்களை தூக்குவாரு. நீங்க இன்னும் கர்த்தரை உயர்த்தினீங்கன்னா கர்த்தர் இன்னும் உங்களை நினைச்சுவாரு, உயர்த்துவார், உங்களை தூக்குவார். ஏன்? ஒன்ன தூக்குனா அவரும் உயர்த்தப்படுவார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவாய் உங்க வாழ்க்கையில கர்த்தரை உயர்த்துறீங்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இப்படி ஒரு குணம் தாவீதுக்குள்ள இருந்தது. ஆடு மேய்ச்சா என்ன, அரண்மனையில இருந்தா என்ன, நான் கர்த்தரை உயர்த்துவேன். யெகோவாவோ சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். பிரசங்கம் முடிக்கணும் 10 நிமிஷத்துல நீங்க வேற கவனிங்க. தோத்திரம். எவ்வளவாய் கர்த்தரை உயர்த்துகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தாவீதுக்குள்ள அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது. ஒத்த மனுஷனா போய் கோலியாத்தை அடிச்சிட்டான், வீழ்த்திட்டான். இப்ப முழு இஸ்ரவேலுக்கும் தாவீது யாரு, அந்த ஒருவன் யார் தானே கேள்வி வரும். அவன் நான்லாம் இல்லப்பா, கர்த்தர் தான் அதை செய்தார், கர்த்தரே கோலியாத்தை கொன்றார், கர்த்தர் ஒருவர் உண்டு என்று முழு இஸ்ரவேலுக்கும் தெரிய கடவுது. அல்லேலூயா. என்ன ஒரு கேரக்டர் பாருங்க. அப்ப ஈகோ கார் ஒன்று வாங்கினேன், வெள்ளை கலர்ல புதுசா. அந்த காரை கொண்டு போய் ஒரு ஊழியக்காரரை கொண்டு போய் ஜெபம் பண்ணிட்டு, ஐயா ஒரு கார் வாங்கினேன், ஜெபம் பண்ணி கொடுங்க ஐயா. அவர் வந்தார், தம்பி கர்த்தர் ஒரு கார் கொடுத்தாருன்னு சொல்லுங்க தம்பி. எனக்கு தெரியல, நம்ம என்ன ரியலாக தான் இருப்போம், நமக்கு தெரியல. ஆமாம், நான் அப்படி சொல்கிறேன். அவர் பெரிய ஊழியக்காரர், அவர்கிட்ட போய் ஐயா ஒரு கார் வாங்கினேன் ஐயா, ஜெபம் பண்ணி விடுங்க தம்பி அப்படி சொல்லாதீங்க, கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். அன்னைக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். ஸ்தோத்திரம். நமக்கு சில விஷயம் தெரியாது, ஆனால் பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா ஆமாம், நீ இவர் என்ன சொல்றது, நான் என்ன சாய், அந்த புத்தியே நமக்கு கிடையாது. ஒரு குத்தம் கண்டு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா சரிங்கய்யா சரிங்கய்யா, அங்கே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அன்னையிலேருந்து எந்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த காரு, அதனால வெள்ளத்துக்கு தப்பிட்டு, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த சொத்து சோதனை, கர்த்தர் கொடுத்த பேனா ஒரு நாள் தொலைஞ்சு போச்சு. பைபிள் படிக்கிறது ஒன்று தான் வச்சிருக்கு. ஆண்டவரே நீங்க கொடுத்த பேனா வச்சப்பா, திரும்ப தேடி வந்து. அல்லேலூயா. ஆமா, சொல்லி பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தான் கொடுத்தாரு.
கர்த்தர் தான் கொடுத்தாரு. நான் சொல்லு, சட்டை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இந்த வருஷம் கர்த்தரே கொடுத்தாலும் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துறது. இந்த வருஷம் மட்டும் என்ன கிடைச்சாலும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார். பயங்கர சண்டை பாசம். இங்க பாரு, கர்த்தர் கொடுத்தாருன்னு வச்சிருக்கோம். இல்லடா அத கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஆம், கர்த்தர் கொடுத்தார். தாவீது எவ்வளவு பெரிய உயர்வுக்குள்ள போனாலும் அவர் சொல்றாரு, அந்த ஒருவன் கோலியாத்தை கொன்னது இதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டென்று எல்லாரும் அறிந்து கொள்வார்களாக. ஹல்லேலூயா. கடைசியாக என்னைக்கு சீக்கிரம் முடிக்க நினைக்குமோ அன்னைக்கு தான் ரொம்ப எழுதி போகும். கடைசியாக வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. கடைசியாக நான் 5வது பாயிண்ட் அடையாளம். நான் உங்களுக்கு ஃபாஸ்டிங் பிளேல சொல்லி கொடுத்தேன்ல, அந்த வசனத்தை வாசிங்கப்பா. 17-18 1 சாமுவேல் 17-18. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவரிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். நீ போய் அன்னமாட்ட பால் கட்டி முறுக்கு அதிரசம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வா. ஸ்தோத்திரம். இவன் என்ன அடையாளத்தை கொண்டு போவான்? அப்போ வாட்ஸ்அப்பு செல்ஃபோன் தான் நான் வந்து சேர்ந்துட்டேன், இந்த அண்ணமாட்ட பார்த்தேன், இல்லை அண்ணமாரிலாம் பின்னாடி 3 பேர் பின்னாடி இல்லைங்க, ஒரு செல்ஃபி எடுத்து எப்போ நான் வந்து அப்போ அண்ணமாட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். எதை சொல்லலாம்? வாட்ஸ்அப்பும் கிடையாது, செல்ஃபோனும் இல்லை. என்ன அடையாளத்தை கொண்டு போக? அடையாளம் கொண்டு போவதற்கு தாவீதினத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை தாவீதின் கையில் கொடுத்து அனுப்பினார். 57ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய் பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் அப்பாவை சொல்லுவான் பாருங்க. அப்பொழுது சவுல் வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாகிய உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். அல்லேலூயா. நான் ஈசாயின் மகன், அதனால நான் கையில் என்ன வச்சிருக்கேன்? யாரை வச்சிருக்கேன்? பெலிஸ்தியனுடைய தலைவர். இதையாப்பா தலை கையில தூக்கிட்டு வர? எங்க அப்பா என்ன கேட்டாரு? ஒரு அடையாளம் கேட்டார். நான் போயிட்டு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை நீங்களும் கேட்டு பாருங்க. ஆண்டவரே, என் சத்துருக்கள் இவ்வளவாய் பெருகி இருக்கிறார்களே, எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் ஆண்டவரே. ஆனா இப்ப பிரச்சனை, நிறைய பேருடைய மாமியார் நிறைய பேருக்கு கோலியா தான் இருக்காங்க. சிலர் மனசுல என் பாஸ்டர் தான் எனக்கு கோலியாத். என் பரிசுத்த வாட்டியே அப்படிலாம் நினைக்காத. ஒரு நேரம் உன்னை திட்டியிருக்கலாம், அதுக்காக இவ்வளவு தீர்க்கதரிசி கேட்கிறாரு. இப்படிலாம் சொல்றீங்களே, ரட்சகர் வருவாரு சொல்றீங்களே, அதுக்கான ஒரு அடையாளத்தை காட்டுங்க. ஏசாயா எந்த அதிகாரம்? 17ஆம் அதிகாரம் 7-14. ஸ்தோத்திரம். ஆமா, அங்க சொல்றாரு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்களாக. அது எப்படி நடக்கும்? நடக்கும். அதுதான் அடையாளம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கும். அதுதான் அடையாளம். ஆண்டோட அடையாளம் கேட்டா சும்மா நடக்கக்கூடியதா என்ன செய்யாதீங்க? நடக்கக்கூடியதா? ஏன்னா அடையாளம் யார்கிட்ட கேட்குறீங்க? கர்த்தர்ட்ட கேட்கணும். அது மாதிரி கேட்கணும் அடையாளம். அடையாளம் கேட்குறேன். நான் கேட்டேன் பாரு, 10 லட்சம் ரூபா கொடுத்தா நான் உனக்கு 1 லட்சம் ரூபா தர்றேன். அப்போலாம் எனக்கு 10 லட்சம் ரூபா வர்றதுக்கு இப்பவுமே 10 லட்சம் ரூபா வர்றது பெரிய பாடா இருக்கு. அப்போ என்ன விசுவாசம் இருந்திருக்குன்னு? ஆமாம், கொக்கரத்தில் இருக்கும்போது நல்ல விசுவாசம் இருந்தானா? என்ன விசுவாசம்? கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துறாரு. ஆமாம், அடையாளம். நம்மளால் முடியாததை கேட்டாலுமானால், கர்த்தர் நடக்காததாக இருந்தாலும் முடியாததாக இருந்தாலும் தெரியல. தாவீது ஒருவேளை அப்படி ஒரு அடையாளத்தை கேட்டான்னு என்னவோ தெரியல. எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு போகணும். என்ன அடையாளம் வேணும்? எனக்கு கோலியாத்து தலை வேணும். அவன் தலையை எடுத்து கொண்டு வரதுக்கு பட்டயம் கூட அவன் குப்புற விழுந்தானா, இவன் போய் அவன் பட்டயத்தையே எடுத்து அவன் தலையை வெட்டி தூக்கிட்டு வந்தானா. ஆண்டவர் பாருங்க,
உங்க சத்துருக்களுக்கும் அப்படியே செய்வாராக. ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் செய்யுங்க ஆண்டவரே. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ முழங்கால் படிடுவோம். என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக நமக்காக ஜெபிப்பார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சபையோருக்கும் பாஸ்டர் உட்பட்ட சபையோருக்கும் வணக்கம். பாஸ்டர் என்னிடத்திலே சொன்னார்கள், நான் பிரசங்கித்த பிறகு நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் என்று. விளக்கமாக சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அதாவது தாவீது எப்படி கோலியாத்தை கொண்டான் என்பதை ஒரு பிக்சரைஸ் பண்ணிவிட்டார்கள். ஒரு சினிமாவிலே பார்க்கிறது போல, நேரிலே பார்க்கிறது போல. இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையோர், நான் 2வது முறை வந்திருக்கும் பொழுது பாஸ்டர் தான் எங்களுக்கு வேண்டும், மற்றவர்கள் வந்து மெசேஜ் கொடுக்கறது எங்களுக்கு அவ்வளோ பிரியமில்லை என்று சொன்னார்கள். அதை நான் வழிமொழிகிறேன். ஏனென்றால் நிறைய பாஸ்டர்களை நான் பார்த்திருக்கிறேன், இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி. அவர்கள் மெசேஜ் கொடுப்பார்கள், ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு வராது. இந்த சபையிலே நமது பாஸ்டர் உங்களை எல்லாம் கட்டி போட்டிருக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த வெயிலிலே, இந்த கட்டடமில்லாத ஒரு இடத்திலே நம்ம எல்லாம் கட்டி போட்டு வசனங்களை சொல்லி அதை விளக்கி சொல்லி நாம் என்றுமே மறக்க முடியாத அளவுக்கு சொல்லி இருக்கிறார். ஆகையால் அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து மேலும் மேலும் இந்த சபை வளர, சபை கட்ட நாமெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் அதற்காக நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுதும் நான் ஒரு ஜெபத்தை கூறி முடிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஜெப வேளைக்காக நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நானும் இந்த சபையிலே வந்து நான் ஒரு பார்வையாளராக இல்லை, ஒரு பங்காளனாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்பா. இந்த சபை அந்த ஒரு மகள் திருச்சியிலே இருந்து இங்கே வந்து இந்த சபையிலே சேர்ந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டோம். நான் முதலில் இந்த சபைக்கு பாஸ்டர் அழைத்து வந்தார். 2வது முறை வரும்பொழுது எங்களுக்கு இந்த வழி தெரியவில்லை, சர்ச்சும் தெரியவில்லை. அப்பொழுது ஒருத்தர் என்னிடத்திலே வெளியே உள்ளவர் சொன்னார், பாஸ்டர் பிரவீன் குமார் சர்ச்சா என்று. அந்த அளவுக்கு ஆண்டவர் பிரவீன் குமார் பாஸ்டர் சர்ச் என்பதை அழுத்தமாக வைத்திருக்கிறார். அந்த பாஸ்டர் பிரவீன் குமார் சர்ச் மேலும் மேலும் வளர்ந்து அது இந்த திருநெல்வேலியிலே பட்டணத்திலே எல்லோருக்கும் தெரியும்படியாக அந்த சபை வளர வேண்டும். அதற்காக நாமெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆகையால் இந்த சபையோர் எல்லோருக்காகவும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், இந்த சபையின் கட்டடங்கள் வளரவும்,
ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஒரு பாடல் பாடுகின்ற பொழுது கர்த்தருக்கின்ற காணிக்கை படைக்கின்ற வேலை. எல்லாரும் எழும்பி நிற்போம். பிள்ளைகள் வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். எல்லாரும் கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நான் படைத்த காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாகவும், ரெண்டாவது நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான நல்ல வயது முதிர்ந்த நல்ல ஒரு தகப்பனார். அவர் இன்றைக்கும் தேவனுடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் இம்மானுவேல் பப்ளிகேஷன் என்றதான அந்த வேதம் பிரிண்டிங் பண்ணுறதான அந்த சொசைட்டியினுடைய முக்கியஸ்தராக இருந்து நான் யூஸ் பண்ணுற பைபிளை பிரிண்ட் பண்ணுற கம்பெனி பேர் இம்மானுவேல் பைபிள் பப்ளிகேஷன். அது மற்ற பைபிளை விட சிறப்பானது, விசேஷமானது. அந்த பைபிள் பிரிண்டிங் பப்ளிகேஷனுக்கு ஓனராக இருக்கிறவர் பிரதர் ஜார்ஜ். அவங்க இவருடைய நண்பர். அவருடைய பிள்ளைகளெல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. ஐயா அமெரிக்காவில் இருக்கும்போது அவங்களுடைய நண்பர்கள். ஆக்சுவலாக அந்த ஜார்ஜ் ஐயாவுடைய வயது ஒரு 77 வயசு. ஸோ இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அப்பத்துலேருந்தே. எனக்கும் இப்போ இவங்க ஃப்ரெண்டு. அந்த பைபிள் எனக்குலாம் வேணுமே. ஆமாம், அப்படி வேணும்னு கேட்குறீங்க இல்லையா? அதுக்காக தான் நாங்கள் இப்போ அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஆனால் எனக்குள்ள ஆண்டு ஒரு தரிசனம் பாரத்தை கொடுத்துருக்காரு, இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணி எல்லா பக்கம் கொண்டு போகணுன்னு.
எனக்கு யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க, யார்கிட்ட இந்த ஊழியத்தை கொடுக்கன்னு தெரியல, அதனால் நான் இந்த ஊழியத்தை விட்டுறலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்கிட்ட பேசினார். நான் என்ன பேசணும்னு தெரில. நீங்கள் செத்து போயிடலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்த தரிசனம் சாகக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டேன். நான் எப்பவும் இப்படி பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டேன். அதுலேருந்து அந்த மனுஷன் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டாரு. நான் செத்தாலும் கர்த்தர் கொடுத்த தரிசனம் சாகக்கூடாது, தரிசனம் சாகக்கூடாது, கர்த்தர் கொடுத்த தரிசனம் சாகக்கூடாதுன்னே சொல்லுவார். அப்போது அவங்க பிள்ளைகள்கிட்டலாம் போய் அந்த ஊழியத்தை செய்யுங்கன்னு கேட்டிருப்பார் போல இருக்குது. அவங்க பிள்ளைகள் யாரும் அதுக்கு ஒத்து வரல. அவங்களுக்கு அந்த அழைப்பு தானே முடியும். அவர் தேடினார். கடைசியில் நீங்கள் தான் அதுக்கு சரியான ஆள் அப்படின்னு ஏன்ட்ட வந்து நின்ட்டார். எனக்கு எனக்கு அவ்வளோ பைசாலாம் இல்லை, எனக்கு பைசா பிரச்சனை இல்லை. அந்த தரிசனத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வேதாகமத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வேதாகமத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தரிசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. சொன்னோன்னே என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். எனக்கு நீங்கள் தான் இருக்கீங்க, நான் உங்களை நம்புகிறேன், உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, நாம் இந்த தரிசனத்தை எடுத்து செல்வோம் என்று இன்றைக்கு நாங்கள் என்னை ஸ்பெஷலாக சென்னைக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு ஒரு நாள் நாங்கள் சென்னையில் உட்காந்து அவர் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த தரிசனத்தை சுமந்து செல்ல எங்களுக்கு பலன் தாணும். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் கிருபையா அந்த தரிசனத்தின் அடுத்த கட்டமாக அவருக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடச்சி இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பைபிளை கொடுக்குற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பைபிளை பிரிண்ட் பண்ணி முடிப்பதற்கு ஆண்டு உதவி செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பைபிள்கள் பிரிண்ட் ஆகி இன்னைக்கு ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பைபிள் வந்து இன்னைக்கு 260 ரூபாயா கடையில் வாங்கினா, ஆனால் வெறும் 100 ரூபாய்க்கு அந்த பைபிளை கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு. அதை பைபிள் இல்லாத வீடுகளுக்கு அந்த பைபிளை கொண்டு போவதற்காக நம்ம இந்த நாட்களில் முயற்சி பண்ணுறோம். இதை பணம் வச்சு தான் செய்ய முடியாது, ஜெபம் தான் செய்ய முடியும். அதனால் திருநெல்வேலியில் இருந்து பாண்டியன் ஐயா மாதத்திற்கு ஒரு நாள், நான் அதான் சொன்னேன், முதல் செவ்வாய்க்கிழமை நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன நினைக்கிறேன். முதல் செவ்வாய்க்கிழமை ஐயா நீங்கள் ஒரு வாங்க, இங்கே ஒரு 5-10 பேர் வருவாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து நம்ம இம்மானுவேல் பைபிள் பப்ளிகேஷனுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கணும். இந்த பைபிள் சபையில்லாத வீடுகளுக்குள்ளே கடந்து போக வேண்டும். ஸ்தோத்திரம். வேதாகமம் இல்லாத ஜனங்கள் இந்த வேதாகமத்தை பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். எனவே இந்த பைபிள் மினிஸ்ட்ரிக்காகவே இம்மானுவேல் பைபிள் பப்ளிகேஷன் அந்த நம்ம 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 பணம் கொடுக்க முடியல, ஆனால் கர்த்தரிஸ்தமான அதுக்கும் நம்ம என்ன செய்வோம்? நம்ம கொடுப்போம். ஸ்தோத்திரம். நம்ம ஊழியத்தின் மூலமா, நம்ம சபையின் மூலமா ஒரு பைபிள் பிரிண்ட் ஆகி ஸ்தோத்திரம் எத்தனையோ பைபிள் இல்லாத வீடுகளுக்குள்ளே போகுமானால் அதற்காக நம்முடைய கைகளை திறப்போம், நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். முடிந்தால் முதல் செவ்வாய் இதே இடத்துல வைத்து நடக்கிற ஜெபத்திற்கு கடந்து வாருங்கள். நான் இருப்பேன், ஐயா இருப்பாங்க, பாண்டியன் ஐயாவும் வருவாங்க. நாம் ஜெபிப்போம், இந்த ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்தோம். எங்கள் ஆவிக்குரியதான நல்ல ஆகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து, நாங்கள் கற்றுக்கொண்டது கொஞ்சம், கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கிறதப்பா. இன்னும் உம்முடைய கர்த்தாவே தாசனை இன்னும் கர்த்தாவே உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் நிரப்பி நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதான சகல சத்தியத்தையும் நீர் கற்றுக் கொடுக்க நாங்கள் உம்மிடத்தில் கெஞ்சி நிற்கிறோம். நாங்கள் தகப்பனே அப்பா, நாங்கள் இன்னும் கடந்து செல்லுகின்ற இடமெல்லாம் இந்த சத்தியத்தின் மேன்மையை நாங்கள் புரிந்து கொண்டதை ஜாதிகளிடத்திலே, ஜனங்களிடத்திலே, கோத்திரங்களிடத்திலே, பாஷைக்காரரிடத்திலே கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் இனி சும்மா இருக்கின்ற காலம் அல்ல, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறதை உணர்ந்து இன்னும் நாங்கள் தீவிரமாய் உம்முடைய திருப்பணியை செய்ய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. துளக்கப்பட்ட அம்பாய் தம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றி வருகிறேன். நீர் எய்யக்கூடியதான இடத்திற்கு தம்முடைய பிள்ளையை இலக்கை நோக்கி கடந்து சென்று உம்முடைய திருச்சபைகளை ஸ்தாபிக்க கிருபை பாராட்டியறலும். இரக்கமுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததான கொஞ்சத்திலும் உண்மை உள்ளவர்களாய் அவர்கள் நீதிக்கென்று விதைத்திருக்கின்றதான இந்த காணிக்கையின் மேன்மையை தம்முடைய பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் அனுபவிக்கத்தக்கதாய் 1000 மடங்கு 1,00,000 மடங்கு நீர் திருப்பி தம்முடைய பிள்ளைகளுக்கு தர போதுமானவராய் இருக்கிறபடினாலே உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கட்டும். வீணான பணவிரயங்களை எல்லாம் தவிர்த்து தம்முடைய பிள்ளைகள் தகப்பனே வாழ்ந்திருக்கட்டும், சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளை காணத்தக்க நிறைவின் சம்பூர்ணத்தை நீர் கட்டளையிட வேண்டும்படி ஜெபிக்கிறோம்.
உன்னத நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையில் ஐயாவுக்காய், பாண்டியன் ஐயாவுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று வாக்குரைத்த தெய்வம் தம்முடைய பிள்ளையை நீர் தகப்பனே பலப்படுத்தி உம்முடைய வருகை பிறந்த காத்து நடத்துவீராக. அவர் கொடுத்த தரிசனங்களிலே தகப்பனே இன்னும் மென்மேலும் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னத நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தகப்பனே சபைக்கு வந்தது நல்லதென்று அறியும்படிக்கு தம்முடைய பிள்ளைகளை இந்த பலத்தோடே போய் உன்னத நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டியது. இரக்கமுள்ள தேவகரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மேலும் சகல பரிசுத்தவான்கள் மேலும் ஆண்டவருடைய வருகை பிறந்து தங்கி தாபரித்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.